கிருபையின் வெளிப்பாடுகள் அப்படிங்கிற ஒரு சத்தியத்தை நாம் மறுபடியும் தியானிக்க துவங்கி இருக்கிறோம். பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களை என்னை நோக்கி பாருங்க. அப்ப என்ன வருது? ரட்சிப்பு வருது. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல போயிட்டு இருக்கும் போது அந்த பாம்பு என்ன பண்ணுது? கடிச்சிருது, பாதிக்கப்படுறாங்க. பெரிய கூட்டம். தேவன் என்ன பண்றாரு? வெண்கலத்துல ஒரு சர்ப்பம் செஞ்சு வைக்க சொல்றாரு. பார்த்தா அவனுக்கு பிழைப்பு உண்டாகுது. நம்மள பிழைப்ப பார்க்க சொன்னாங்க. கடவுள் பார்த்தா பிழைப்பாங்க. கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த சர்ப்பம் ஒரு கம்பத்துல வைக்கப்பட்டு உயர்த்தப்பட்டதோ அதுபோல நானும் சிலுவை என்கிற ஒரு மரத்துல உயர்த்தப்படுவேன். சபிக்கப்பட்டதின் அடையாளம் தான் உயர்த்தப்படுதல். ஏன்னா சபிக்கப்பட்டவரா நான் தொங்குறத நீங்க பார்க்கும்போது உங்க சாபம்லாம் நீங்க போதுங்கிறார். பிழைப்ப பாக்குறீங்களோ இல்லையோ, இனிமே நோக்கி பார்த்து பிழைப்பீங்க. எல்லா மதத்திலையும் ஒரு நம்பிக்கை இருக்கு பாருங்க. ஏதோ ஒரு பிரச்சனைனா இதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணா சரியாயிருமாங்க. ஆனா உங்களுக்கு எனக்கும் தான் நற்செய்தி. தெய்வம் நம்மை பரிகாரம் செய்ய சொல்லவில்லை, தெய்வமே பரிகாரமாய் மாறி இருக்கிறது. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். சாபம்னா என்ன? நல்லா இருக்கிற ஒரு ஆளு ஒண்ணும் இல்லாம போற வரைக்கும் அவரை விடாது. ஆசீர்வாதம் தெரியுமா? இதுவும் சாபம் மாதிரி தான். ஒண்ணுமே இல்லாத ஆளை நல்லாகிற வரைக்கும் விடாது. ரெண்டு மலை தெரிந்து கொள்றாங்க. ஒரு மலையில இருந்து ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுவாங்க? பேசுவாங்க. இன்னொரு மலையில இருந்து என்ன பேசுவாங்க? சாபத்தை பேசுவாங்க. பழைய உடன்படிக்கையின் கீழே சாபத்திற்கு ஆமேன் சொல்ல முடிஞ்ச இஸ்ரவேலர்களால ஆசீர்வாதத்துக்கு ஆமேன் சொல்லவே முடியல. புதிய ஏற்பாட்டுல பவுல் அப்போஸ்தலன் பேசும்போது சொல்றாரு, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு ஆமேன் சொல்லுகிறவர்கள். நல்ல வாழ்க்கை வாழ உனக்கு என்ன தகுதி அப்படின்னு பிசாசு உங்களை கேள்வி கேட்கும் போது, சிலுவையிலே அப்படி அநியாயமாய் மரிப்பதற்கு இயேசுக்கு என்ன தகுதி? என் இடத்தான் அவர் எடுத்துக்கொண்டார். அவருடைய வாழ்வை அவர் எனக்கு கொடுத்து சென்றிருக்கிறார். நான் டூ குட் கெட் குட்ல வாழலங்க. நான் எனக்காக மரித்த இயேசுவினால் வாழ்கிறேன். பிரமாணம் உங்களை செல்ஃப் போக்கஸ்குள்ள கொண்டு போகும். கிருபை உங்களை கிரைஸ்ட் போக்கஸ்குள்ள கொண்டு போகும். நிறைய பேர் சொல்றாங்க, தன் கையே தனக்கு வாழ்ந்துட்டு போங்கிறார். ஆனா நான் என் கையே எனக்கு உதவி அல்ல, எபினேசர் எனக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். The Lord is my helper. ஆமென். செவ்வாய் மாலையில் இப்பொழுது கிருபையின் வெளிப்பாடுகள் அப்படிங்கிற ஒரு சத்தியத்தை நாம் மறுபடியும் தியானிக்க துவங்கி இருக்கிறோம். போன வாரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஞாயிற்றுக்கிழமை காலையிலையும் அதை பற்றி தான் பேசுகிறோம். செவ்வாய்க்கிழமை மாலையில் இன்னும் கொஞ்சம் அதை நல்லா படிப்பதற்கான ஒரு நேரமாக எடுத்துக்கொள்கிறோம். ஸோ கிருபையை பற்றிய போதனைகளில் தான் நம்முடைய சபையை துவங்கணும். அதுதான் பேசிக்கிட்டே வந்தோம். அப்புறம் இன்னும் அதில் பல பரிமாணங்களை குறித்து பேசணும். ஆனால் இப்போ புதிதாக நிறைய பேர் வந்திருக்கிறோம். பழைய ஆட்களாக இருந்தாலும் பரவாயில்ல. கிருபையை குறித்த நினைவு கூறுதல் எப்பொழுதுமே இன்பமானதாக இருக்கிறது. ஆமென். போன வாரம் அதான் நான் சொன்னேன். சில காரியம் நமக்கு தெரியும், ஆனால் நினச்சி பார்த்தா எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி எனக்காக இயேசு மரித்தார். இது தெரியாதவங்க யாராவது இருக்கீங்களா? ஆனால் எனக்காக தான் மரித்தார்னு இன்றைக்கி எத்தனை வாட்டி யோசித்து பார்த்துருப்போம்? இன்றைக்கி ஒரு முறையாவது யோசித்துருந்தானே இன்னும் நாளே வேறு மாதிரி ஆயிருக்கும். எனக்காக ஒருத்தர் மரித்தார். ஏன்னா நம்ம எல்லாருடைய மனசும் எனக்காக யாராவது ஏதாவது பண்ணுவாங்களான்னு தான் ஏங்கிக்கிட்டு இருக்கு. யாராவது ஏதாவது சின்னதாக பண்ணால் கூட நமக்கு ஈர்ப்பு ஏற்பட்டுருது. எனக்கா இந்த சாம்பார், எனக்கா இந்த சுண்டை வச்ச குழம்பு, எனக்கா அப்படின்னு சின்ன சின்ன காரியங்களே. இந்த பூ எனக்கா, இந்த மாளிகை எனக்கா, மலர்கள்லேருந்து மாளிகை வரைக்கும் நமக்கு மனசில் எப்படின்னா, எனக்காக யாராவது ஒருத்தங்க ஒன்று பண்ணால், எனக்காண்டியா இவ்வளோ மெனக்கேட்டிங்களா, உங்களுக்காக தான் சார் இவ்வளோ வெயிட் பண்ணோன்னா நமக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. எனக்காக வெயிட் பண்ணிங்களா? அப்போ நம்ம அடிப்படையாகவே என்னென்னா, நமக்காக யாராவது ஒருத்தங்க ஒன்று பண்ணும்போது அதில் ஒரு பெரிய ஈர்ப்பு நமக்கு ஏற்படுகிறது இல்லையா? அப்போ யோசித்து பாருங்கள், உங்களுக்காக ஒருத்தர் பூமியில் இறங்கி மனு அவதாரமே எடுத்து இறங்கி மானிடனாக பிறந்து
33 வருஷம் அந்த உலகத்தில் வாழ்ந்து உங்களுக்காகவே தன் ஜீவனை கொடுத்து மரித்து உங்கள் பாவங்கள், சாபங்கள், வாழ்க்கையின் அனைத்து ரோகங்கள் நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சு முடித்து ஒருத்தர் எழும்பியிருக்கிறாருன்னா அது எவ்வளோ பெரிய செயலுங்கிறதை எண்ணி பாருங்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், நினைவு கூறுகிறேன். ரிமெம்பர் மை டெத். என் மரணத்தை என்ன பண்ணுங்க, நினச்சி பாருங்க. நினைக்க நினைக்க ஜீவன். அதுதான் போன வாரம் அதில் தான் ஆரம்பித்தோம். நீங்கள் நினைவு கூற லைஃப் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஹவு மச் யூ ரிமெம்பர். அதனால தான் கம்யூனியன்லாம் அடிக்கடி எடுக்கிறோம். கம்யூனியன் ஏன் வீடுகளில் கூட நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, நினைவு கூறுறது. எனக்காக மரித்தார, எது எப்படி இருந்துட்டு போட்டும் கழுத, எனக்காக மரிச்சிருக்காருன்னா நல்லா இருப்பேன். நீங்கள் மற்றதெல்லாம் பார்க்கக்கூடாது. உடஞ்சி கிடக்கிறது, நொறுங்கி கிடக்கிறது, பிஞ்சு கிடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கையே வராது. அவர் அப்படி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா தான் நம்பிக்கை வரும். ஆமென். நம்பிக்கை வேற எப்படியோ வராது. உங்களை பார்த்தாலும் வராது, உங்கள் வீட்டையாவை பார்த்தாலும் வராது, உங்கள் வீட்டம்மாவை பார்த்தாலும் வராது, இல்லை வேற எதை பார்த்தாலும் வராது. எதை பார்க்கணுன்னா, எனக்காக யாவையும் செய்த கிறிஸ்துவை நான் பார்க்கணும். அப்படி பார்க்க பார்க்க சுகமும் பலனும் நம்பிக்கையும் வரும். அந்த நம்பிக்கையை வச்சு தான் நீங்கள் யாரையாவது பார்க்க முடியும், யாருக்காவது ஏதாவது செய்ய முடியும். ஆமென். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். பாருங்களேன், இங்கிருந்து தான் வாழ முடியும். இங்கே சரிங்களா, இங்கே ஆரம்பித்தாதான் இங்கே ஏதாவது உண்டாகும். இங்கே பார்க்கலன்னா ஒன்றுமே கிடைக்காது. அதனால் பாருங்கள், தேவனிடத்திலிருந்து ஒன்றை பெற்றுக்கொள்ளும்படி நாம் வந்திருக்கிறோம். பெற்றுக்கொள்வது தான் கிருபையின் வாழ்க்கையாக இருக்கிறது. அப்புறம் அந்த கிருபையில் நீங்கள் வளர 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 பல பரிமாணங்களுக்கு உங்கள் வாழ்க்கை போகும். அதெல்லாம் பற்றி இப்போ சண்டே காலையில் என்ன பண்ணிகிட்ருக்கோம், பேசிகிட்டு இருக்கோம். டெஸ்டின் டு ரெயின். சண்டே பேசணும் இல்லையா, எப்படி கிருபை உள்ள நுழைஞ்சு கிருபையை நீங்கள் அறிய 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 அது எங்கே கொண்டு போயிடுதுன்னா, ஆளுகிற வாழ்க்கைக்கு உங்களை கொண்டு போயிடுது. ஆமென். ரோமர் 5:17 நம்ம படித்தோம், ஞாபகம் இருக்குதுங்களா? ஆளுகிற ஒரு ஜீவனுக்கு, ஆளுகிற ஒரு வாழ்க்கைக்கு உங்களை அது கூட்டிகிட்டு போயிடும். அதனால் கிருபையை பெற 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 வாழ்க்கை புதிய புதிய பரிமாணங்களுக்கு நேராக செல்ல ஆரம்பிக்கும். அதனால் அதை பற்றி கேட்பது, அதை பற்றி தியானிப்பது சுகமும் பலனையும் நமக்கு கொண்டு வரும். அதனால தான் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு எப்படி இருக்குதான், பைத்தியமாக இருக்குதான். நம்புகிற நமக்கு அது தேவ பலனாக இருக்கிறது. செய்தி பைத்தியமான செய்தி கிடையாது. கேட்குறவனுக்கு எப்படி தெரியுது, பைத்தியமாக இருக்குது. நம்ம செய்தியே பைத்தியக்கார செய்தி நினச்சிக்கிட்டோம். செய்தி பைத்தியமான செய்தின்னு போடலங்க. அதாவது வேற ஏதாச்சும் சொல்யூஷன் சொல்லுவாங்கன்னு உலகம் காத்துட்டு இருக்கும்போது தேவன் சொல்றாரு, ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்குது, அவரை நோக்கி பாருங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆமென். ஏசாயா 45:22 பாருங்க. ஏசாயா 45:22 பாருங்க. பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறே ஒருவர் இல்லை. அதுக்கு முந்தின வசனம் பாருங்க. நீங்கள் தெரிவிக்கும்படி சேர்ந்து ஏகமாய் யோசனை பண்ணுங்கள், இதை பூர்வ காலம் முதற்கொண்டு விளங்க பண்ணி அந்நாள் துவங்கி இதை அறிவித்தவன் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? நீதிபரரும் இரட்சகருமாகிய என்னை அல்லாமல் வேறே தேவன் இல்லை, என்னை தவிர வேற ஒருவரும் இல்லை. இங்க பாத்தீங்கன்னா என்ன இருக்குது, பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள். எல்லாம் சொல்லுங்க, நோக்கி பாருங்கள். அப்போ என்ன வருது? ரட்சிப்பு வருது. ஆமென். அப்போ ரட்சிப்புனா என்ன? ஒரு காரியத்திலிருந்து காப்பாற்றப்படுதல், ஒரு காரியத்திலிருந்து சுகம் அடைதல், ஒரு காரியத்திலிருந்து விடுதலை அடைதல். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், ரட்சிப்புனா வெறும் பாவத்தின் மன்னிப்பை மட்டும் சொல்வது என்ன கிடையாது, ரட்சிப்பு கிடையாது. அது அதில் ஒரு அம்சம். ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் அப்படின்னு சொன்னாங்களே. இயேசு வெறும் பாவத்தை மட்டும் நீக்கினாரா, இல்லை பூமியில் இருந்தபோது சுகமாக்குனாரா? என்னங்க அப்படின்னா அர்த்தம்னா, இந்த பாவத்தின் விளைவாகத்தான் மற்றதெல்லாம் வந்தது. வேறையே அறுத்துட்டாருன்னா அப்புறம் கிழகுலாம் விழ வேண்டியதானே. அவர் வேற புடுங்குறார் அப்படின்னு நம்ம அதை பற்றி மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டோம். இல்லைங்க, பாவம் நீங்கிடுச்சுன்னா பாவத்தின் வாயிலாக வந்த மரணமும் என்ன பண்ணப்படுகிறது, நீக்கப்படுகிறது. அதன் வாயிலாக வந்த நோயும் நீக்கப்படுகிறது. அதன் வாயிலாக வந்த துன்பம், தரித்திரம், தோல்வி, வெட்கம் என்னெல்லாம் உண்டோ அனைத்தும் என்ன பண்ணப்படுகிறது, நீக்கப்படுகிறது. ஆமென்.
அதனால தான் இந்த ரட்சிப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான கிரேக்க வார்த்தை ஜோசோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? கொசு விரட்டுற மாதிரி இருக்கு. சோ சோ இல்லைங்க, ஜோசோ. ஆமென். SOZO, சரியா? ஜோசோ, த கிரீக் வேர்ட், த சால்வேஷன் அப்படிங்கிறதுக்கான கிரேக்க வார்த்தை. எபிரேயத்தில் சால்வேஷனுக்கான வார்த்தை என்ன தெரியுமா? எஷுவா. எஷுவான்னா என்ன? ரட்சிப்பு, ரட்சகர் அப்படின்னு அர்த்தம். எஷுவா, ஜீசஸ். அதனால தான் ஜீசஸ், இயேசு என்றால் ரட்சகர். எல்லாம் சொல்லுங்க, ரட்சகர். கடவுள்னால என்னன்னா என்னமோ நீங்க நினைச்சுக்காதீங்க. கடவுள் யார் தெரியுமா? உங்கள் ரட்சகர். ஆமென். உங்களை காப்பாற்றுவாருங்க, உங்களை விடுவிப்பார், உங்களை சுகப்படுத்துவார். ஆமென். அவர் தான், வேற யாரும் நினைச்சிக்க கூடாது. அதனால தான் சொல்றாரு, என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் அப்படிங்கிறாரு. அப்போ பாட்டு பாடும்போது சொன்னேன், இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து வனாந்தரத்தில் போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது? சர்ப்பம் அவங்கள வந்து என்ன பண்ணுது? கடிக்கு. பாம்பு. எல்லாம் ஏகப்பட்ட ஜனங்களுக்கு அந்த பாம்பு என்ன பண்ணுது? கடிச்சிருது. பாதிக்கப்பட்டிருந்தாங்க, பெரிய கூட்டம். கொரோனா பாதிப்பு மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் விஷம் ஏறி போய் இருக்குது, பாதிக்கப்பட்டு. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு சொல்லும்போது தேவன் என்ன பண்ணுறாரு? வெண்கல சர்ப்பம், வெண்கலத்தில் ஒரு சர்ப்பம் செஞ்சு அதை என்ன சொல்கிறாரு? வைக்க சொல்கிறாரு. அதை பார்க்குறவங்களாம் என்ன பண்ணுவாங்களாம்? சுகம் அடைவார்கள் அப்படின்ட்டு. பாருங்க, இந்த 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 ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும், ஒரு கம்பு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? பாம்புலாம் அப்படி சுற்றி குத்துன மாதிரி பார்த்துருக்கீங்களா? அதை கொண்டு தான் அப்படி வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ரைட்ஸ் கிளைம் பண்ணாமல் விட்டோம். நம்ம TMன்னு போட்டிருந்தா அப்படி வச்சிருக்க முடியுமா? ட்ரேட்மார்க். ஸோ அங்கே பாருங்கள், என்னாகமோ 21 அது வருது. பைபிள் வச்சுருந்தீங்கன்னா திறந்துக்கோங்க. என்னாகமோ 21. ஆதியாகமோ யாத்திராகமோ என்னாகமோ ஏதாகமோ அப்படின்ட்டு இருக்காதீங்க. என்னாகமம் 21. சிம்பிளாக இருக்குது தீர்வுகள், அதனால் பயப்பட வேண்டாம். 21:9 பாருங்க. அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். எல்லாம் சொல்லுங்க, நோக்கி பார்த்து பிழைப்பான். இப்ப பாருங்க, பார்த்தா அவனுக்கு பிழைப்பு உண்டாகுது. எல்லாம் சொல்லுங்க, பார்ப்பதின் மூலம் பிழைப்பு. சிம்பிளா சொல்லணும்னா லுக் அண்ட் லிவ். எல்லாம் சொல்லுங்க, லுக் அண்ட் லிவ். ஆமென். எதை பார்க்கணும்? இப்ப பாருங்களேன், இது ரொம்ப முக்கியமானது. நீங்க எதை பார்க்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வாழ்க்கையில் எல்லாமே இருக்கு. பல பல படங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது, பல காரியங்கள் சுற்றில் நடந்துட்டு இருக்குது. ஆனால் நீங்கள் எதை பார்க்குறீங்கிறத வச்சு தான் உங்கள் பிழைப்பு இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, பார்ப்பதை வைத்தே பிழைப்பு இருக்கிறது. நம்மளை வந்து பிழைப்பை பார்க்க சொன்னாங்க, கடவுள் பார்த்தா பிழைப்பாங்க. மக்கள் அடிக்கடி சொல்றது என்ன? பிழைப்ப பாரியா. கடவுள் சொல்றாரு, பார்த்தா பிழைப்பையா. இதெல்லாம் யோசித்துட்டுலாம் வர்றது இல்லைங்க, அப்படியே வர்றத சொல்றது. சில பேர் சொல்லுவாங்க, இந்த ரீமிங்கெல்லாம் வருத அது வருது அப்படி கொடுத்துறது தான். இதெல்லாம் வந்து யோசித்து அப்படிலாம் வராது, அந்த டைமில் வரும். அது ஒரு கிரேஸ். ஆமென். ஆமாம், உங்களுக்கு புரிய அந்த அந்த கிருபையை புரிய வைக்கிறதுக்காக ஒரு கிருபை கொடுக்குறாரு. எனக்கு அந்த மாதிரி கொஞ்சம் கிருபை கிடச்சிருக்கு. எப்படிலாம் சொன்னால் மக்களுக்கு புரியும். இதே மாதிரி சத்தியத்தை எவ்வளோ பேர் பேச முடியாது கடவுள் எழுப்பியிருக்காரு. ஆனால் நிறைய பேர் நம்ம இது பார்க்குறாங்க. ஏன்னா வேற ஒன்றும் இல்லை, சத்தியம் அதே சத்தியம்தான், கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்கிறது தான், அதான் விஷயமே. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, அந்த 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 விளங்கவே முடியாத அந்த கிருபையை விளங்க வைக்கிறதுக்கு எனக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்குங்க.
ஆமென். அதுதான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான். பிழைப்பை பார்க்கறது இல்லைங்க, பார்த்தா பிழைப்பீங்க. ஆமென். இப்போ என்னத்தை பார்க்கணும்? என்ன நடந்துருச்சு அவங்க வாழ்க்கையில்? பாம்பு கடிச்சிடுச்சு, விஷம் ஏறிடுச்சு. இப்போ இதை எப்படி சொல்லலாம்னா, வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாதிப்பு நடந்துடுச்சு இல்லையா? ஒரு நோயோ, இல்லை ஃபினான்ஷியலோ, இல்லை ஒரு அவமானமோ, இல்லை ஒரு வேதனையான காரியமோ, வாட் எவர் பி, ஏதோ ஒன்று உங்கள் வாழ்க்கையில் ஒரு கடி, அதனால் ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு. இப்போ எப்படி இதிலேருந்து வெளியே வர முடியும்? இதை எப்படி வச்சு சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால், மனுஷனுடைய வாழ்க்கையில் பாவம், சாபம், தரித்திரம் அதெல்லாம் உள்ளே வந்துடுச்சு. ஒரு பாம்பு தானே கொண்டு வந்து போட்டு போயிடுச்சு, அது மாதிரி தான் ஆயிடுச்சு. இப்போ எப்படி வெளியே வர்றது இதிலிருந்து அப்படிங்கிறதுக்கு கடவுள் ஒரு பதில் சொல்கிறாரு பாருங்க. என்ன பதில் அப்படின்னா, நோக்கி பார்த்து பிழைப்பான். அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். பாருங்க, இதை இயேசு இதே சம்பவத்தை என்ன பண்ணுறாரு? நீங்கள் யோவான் சுவிசேஷத்தில் என்ன பண்ணலாம், நீங்கள் பார்க்க முடியும். யோவான் சுவிசேஷத்துக்கு அப்படியே திருப்புங்க. ஒரு இது கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயத்தை அப்படியே எடுத்து புதிய ஏற்பாட்டில் புதிய வெளிச்சத்தின் கீழ் அதை பார்த்தல். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத 3வது அதிகாரம் 14-15 பாருங்க. சர்ப்பமானது, அதே பேசேஜ் தான் இங்க எடுத்து சொல்றாரு. சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல எல்லாம் சொல்லுங்க. போல சண்டே ஒரு போல படிச்சோன்னே இருக்கா? ஞாபகம் இல்லையோ? எப்படி ஒருவனுடைய கீழ்ப்படிதலால் அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல, அது போல. இது திருநெல்வேலி போல அது இல்லை, போல அது இல்லை, இது வேற. சேம் அதே மாதிரியான ஒரு விஷயம். அது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். உயர்த்தப்பட வேண்டும்னா எதை பற்றி பேசுகிறாரு? இந்த சர்ப்பம் ஒரு கம்பத்தில் எப்படி வைக்கப்பட்டு உயர்த்தப்பட்டதோ அதுபோல நானும் சிலுவை என்கிற ஒரு மரத்தில் என்ன பண்ணப்படுவேன்? உயர்த்தப்படுவேன். என்னங்க, சர்ப்ப உயர்த்தப்பட்டது மாதிரி நானும் உயர்த்தப்படுவேங்கிறார். இந்த உயர்த்தப்படுதல் என்கிற அதனுடைய அர்த்தமே என்ன தெரியுமா? சபிக்கப்பட்டதின் அடையாளம் தான் உயர்த்தப்படுதல். உயர்த்தப்படுதல் நீங்கள் வேற மாதிரி நினச்சிக்கூடாதுல. உயர்த்தப்படுதலோ கர்த்தர் உங்களை உயர்த்துவார், அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சுறாதீங்க. இந்த உயர்த்தப்படுதல் எதுனா சபிக்கப்பட்டதின் அடையாளம். அது எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா பாருங்கள், வசனம் காட்டுறோம் உங்களுக்கு. கலாத்தியர் 3. நான் அப்படி பேசிகிட்டே போயிடுவேன். ஆனால் சில பேர் நினச்சோன்னா நல்ல கருத்தாக பேசுகிறாப்புல நினச்சிக்க கூடாது இல்லையா? வசனம். ஆமாம், கலாத்தியர். உயர்த்தப்படுதல் என்பது சபிக்கப்படுதலின் அடையாளங்களாக இருக்கிறது. இது பழைய ஏற்பாட்டிலையும் இருக்குது. யாராவது ஒரு மனுஷன் இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த மனுஷனை என்ன பண்ணணும்னு பழைய ஏற்பாட்டில் இருக்குதுன்னா அந்த மனுஷனை என்ன பண்ணிடணும்? பூமியிலிருந்து அவனை தூக்கிடணும். அது சபிக்கப்பட்டதின் அடையாளமாக இருக்கிறதா. இப்போ 3வது அதிகாரம் 13வது வசனம் பாருங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும், எல்லாம் சொல்லுங்க, தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி. எங்கடா எழுதியிருக்குது? சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி. மரத்திலே தூக்கப்பட்ட எவனோ சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடின்னா என்ன? பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்கு. அதை தான் இங்கே என்ன பண்ணுறாரு? கோட் பண்ணி கொண்டு வராரு. கொண்டு வந்து என்ன பண்ணுறாரு? காட்டுறாரு. சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி. எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்து நமக்காக சாபமாகி.
நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்து எனக்காக சாபமாகி. இப்ப பாருங்களேன், பாம்பு கடிச்சிச்சு, விஷம் உள்ள ஏறிடுச்சு. இப்போ இதுல இருந்து எப்படி பிழைக்க முடியும் அப்படின்னா, இன்னொரு சர்ப்பம் அங்க கம்புல மாட்டப்பட்ட மாதிரி என்ன பண்ணுது, வைக்கப்படுது. இயேசு அதுக்கு இன்டர்பிரேஷன் கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாருன்னா, வனாந்தரத்தில் எப்படி மோசே வந்து உயர்த்தி ஒரு வெண்கலத்தை வச்சானோ அது போல நான் என்ன பண்ண போறேன், உயர்த்தப்பட போறேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட பாருங்களேன், சபிக்கப்பட்டவராகவே நான் என்ன பண்ண போறேன், தொங்க போறேன் உங்களுக்காக. ஏன்னா சபிக்கப்பட்டவரா நான் தொங்குறத நீங்க பார்க்கும்போது உங்க சாபம்லாம் நீங்க போதுங்கிறார். உங்க சாபம்லாம் நீங்குங்கிறாரு. என்னங்க பொதுவா பாருங்களேன், சர்ப்பங்கிற வார்த்தை வந்து கிறிஸ்தவங்களை பொறுத்தளவுக்கும் பாம்புன்னா என்னது, அது வந்து என்னது, அது ரொம்ப மோசமான ஒரு பிக்சர். அதை யாரும் நம்ம ஒன்றும் இதாக நினைக்க மாட்டேன். பாம்புல ஒரு பிரச்சனை இல்லைங்க, அது ஒரு பிராணிங்க. அதை பிசாசு என்ன பண்ணான், யூஸ் பண்ணான். புரியுதா உங்களுக்கு? பிசாசு எதை தான் யூஸ் பண்ணல, எத்தனையோ விஷயத்தெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறான், எடுத்து யூஸ் பண்ணியிருக்கிறான். புரியுதா உங்களுக்கு? பன்னிக்குள்ளே போயிடுறான், டப்புன்னு பாம்புக்குள்ளே போயிடுறான். இந்த மாதிரி எதுக்குள்ளேயாவது போய் என்ன பண்ணுறான், யூஸ் பண்ணுறான். சில நேரம் சில ஆட்களுக்குள்ளேயும் போயிடுறான். ஏன் கடந்து இப்படி பண்ணுறாருன்னா, உள்ளே போயிட்டான். உள்ளே போய் அவங்க மூலமாக என்ன பண்ணுறான், அவனுக்கு வந்து ஒரு உடல் தேவை. உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு சத்தியம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இந்த ஆவிக்குரிய உலகம் இந்த பூமியில் வேலை செய்யணும்னா அதுக்கு ஒரு உடம்பு தேவை. புரியுதுங்களா? உடம்பு இல்லாமல் என்ன பண்ண முடியாது, வேலை செய்யவே முடியாது. கடவுள் ஏன் உங்களை கூப்பிடுறாருன்னு இப்போ புரியுதா? புரியுதா? கடவுளோ பிசாசோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு உடல் என்கிற ஒரு தொடர்பு இல்லாமல் இந்த பூமியில் அதிகாரப்பூர்வமாக ஒன்றையும் செய்ய முடியாது. இது பெரிய ஒரு காரியங்க. அதனால தான் கடவுளே மாம்சத்தில் இந்த பூமிக்கு வந்தார். புரியுங்களா உங்களுக்கு? ஆவியிலே ஆடிட்டு போக முடியாது, ஆவியிலே பண்ண முடியாது. அது வந்து இல்லீகல். எல்லாம் சொல்லுங்க, இல்லீகல். இந்த பூமியில் நீங்க இருக்கிறதுக்கு லைசன்ஸே எது தெரியுமா? யுவர் பாடி இஸ் a earthly லைசன்ஸ். வாகனம் ஓட்டுவதற்கு ஒரு லைசன்ஸ் கொடுத்துட்றாங்களா, அது மாதிரி இங்கு வாழ்வதற்கான லைசன்ஸ் என்ன தெரியுமா? யுவர் பாடி. எல்லாம் சொல்லுங்க, உடம்பு. அதனால தான் இதை நல்லா பார்த்துக்கணும், இது ஆரோக்கியமாக இருக்கணும்னு கடவுள் விரும்புகிறார். பிசாசு எப்படியாவது இதுல இருந்து இவனை கிளப்பி விட்டுறணும்னு அவன் வேலை பார்க்கான். நீங்கள் சொல்லுங்க, நான் போக மாட்டேன். ஆமேன். இது தேவனுடைய ஆலயம். ஆமேன். அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, சரீரத்தில் நான் குடியிருப்பது ரொம்ப நல்லதுன்ட்டார். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு இருக்க எனக்கு ஆசைதான். எப்படி பேசுறாரு பாருங்க, தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு இருக்க எனக்கு ஆசைதான், நல்லா இருக்கும். ஆனா சரீரத்தில் இருந்தாதான் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், அதனால நான் இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன்ட்டார். ஆமேன். வேலை முடிகிற வரைக்கும் நான் கிளம்புறதா இல்லை, வேலை முடிகிற வரைக்கும். அதனால தான் பாருங்களேன், வேதாகம மனிதர்கள் எல்லாருமே வேலை முடிச்ச பிறகு தான் போகிறாங்க. நிறைய பேருக்கு வேலையும் தெரியல, முடிக்கிறதும் தெரியல, அதுக்குள்ளே முடிஞ்சிடுறாங்க. ஓட்டத்தை முடித்தார். என்ன ஓட்டம் ஓடினாரு, முடித்தாரு, கல்லறையில் எழுதி போட்டிருப்பாங்க. ஸோ ஒரு பாடி தேவை. அதனால் பாம்புன்னு என்னமோ நினச்சிக்காதீங்க. பாம்பு வந்து ஒன்றும் இல்லைங்க, அது யூஸ் பண்ணிட்டான் பிசாசு. பண்ணி கூட தான் யூஸ் பண்ணியிருக்கிறான். எத்தனையோ காரியங்களை அவன் என்ன பண்ணுறான், மனிதர்களை எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறான். ஒரு உடம்பு என்ன பண்ணப்படுகிறது, தேவைப்படுது. ஸோ அதுதான் இது. இப்போ இந்த சர்ப்பம்னு சொல்லும்போது நமக்கு என்ன தோணுது, ஐயோ இந்த பாம்பு பேச்சை கேட்டு தான் நம்ம ஏவாள் பாட்டி என்னன்னா கெட்டு போனா அப்படின்னு நமக்கு தோணுது. சபிக்கப்பட்டதின் ஒரு அடையாளமாகவே நம்ம அதை என்ன பண்ணுறோம், பார்க்குறோம்.
நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி. இப்போ ஆண்டவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த சர்ப்பம் போலவே சாபத்தின் உருவமாக நான் சிலுவையில் தொங்குனேங்கிறார். பாருங்க, இயேசு பாவமானார் எதுல? சிலுவையில். அது மாதிரி இயேசு சிலுவையில் சாபமானார். ஆமென். சபிக்கப்பட்டவராகவே என்ன பண்ணாராம்? அங்க தொங்குனாராம். சாபத்தின் ஒட்டுமொத்த உருவமா என்ன பண்ணாரு? தன்னை சிலுவையில் அவர் வந்து ஒப்பு கொடுக்கிறார். ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலையை வந்து அவர் எடுத்துக்கொள்கிறார்? இப்படிப்பட்ட ஒரு நிலை எதற்கு அப்படின்னா சொல்றாரு, எப்படி மோசையினால் வனாந்தரத்தில் அது உயர்த்தப்பட்டதோ அது மாதிரி நான் என்ன பண்ணப்படுறேன்? உயர்த்தப்படுறேன். அதை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தது போல என்னை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரும் பிழைப்பார்கள் அப்படின்னு சொல்றார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நோக்கி பார்த்து பிழைப்பார்கள். ஆமென். பிழைப்பை பார்க்குறீங்களோ இல்லையோ, இனிமே நோக்கி பார்த்து பிழைப்பீங்க. ஆமென். இப்போ பாருங்களேன், இதில் என்ன விஷயம்னா, இந்த சபிக்கப்பட்ட நிலைக்கு தன்னை வந்து அவர் என்ன பண்ணுறாரு? விட்டு கொடுக்குறார். பாருங்க, இதுதான் இதில் கடவுளுடைய அன்பும் தயவையும் நாம் பார்க்குறோம். கடவுள் வந்து எனக்கு வந்து நல்ல என்ன புகழ்றது, என்னை வந்து பெருமையாக பேசுறது, இதுக்கு தன்னை விட்டு கொடுத்தாருங்கிறது இல்லை. இகழப்பட, காரி துப்பப்பட, அவமானத்தின் உருவமாக, வெட்கத்தின் உருவமாக தன்னை என்ன பண்றாரு? அங்க விட்டு தர்றாரு. இதுதான் பாருங்க பரிகார பலி. எல்லாம் சொல்லுங்க, பரிகார பலி. எல்லா மதத்திலையும் ஒரு நம்பிக்கை இருக்கு பாருங்களேன். ஒரு ஏதோ ஒரு பிரச்சனைனா இதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணா சரியாயிருமாங்க. சிலர் வந்து இதுக்கு பரிகாரமே கிடையாது அப்படிம்பாங்க. ஆனா உங்களுக்கு எனக்கும் தான் நற்செய்தி. என்ன நற்செய்தி? தெய்வம் நம்மை பரிகாரம் செய்ய சொல்லவில்லை, தெய்வமே பரிகாரமாய் மாறி இருக்கிறது. ஆமென். கடவுள் இதெல்லாம் பண்ணா உனக்கு பரிகாரம் கடவுள் சொல்ல, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. என் காயங்களே உனக்கு பரிகாரமா இருக்கிறது. உனக்காக சபிக்கப்பட்டவரா நான் தொங்க போறேன். அதனாலதான் பாருங்க, மதங்களுக்கும் சுவிசேஷங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. பாருங்களேன், மதங்கள்ல என்னன்னா, நீங்க அதையும் செஞ்சு கடவுள்கிட்ட உன்னை வாங்குறதுக்கு நீங்க முயற்சி பண்ண சொல்லும், அதான் மதம். ஆனா இங்க கடவுள் பாத்தீங்கன்னா அப்படி பண்ணல, பலி கேட்கல, தன்னையே பலியா கொடுத்துறார். நீ கோழியை கொண்டு வா, நீ ஆட்டை கொண்டு வான்னு பழைய ஏற்பாட்டில் அந்த பிரமாணத்துக்கு கீழே அப்படி சொல்லப்படுது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவரே பலியா என்ன பண்ணிட்டாரு? மாறினார். ஆமென். சரி, இப்போ எதை நோக்கி பார்க்கணும்னா, சிலுவையில் எனக்காக தொங்கின கிறிஸ்துவை, அவர் எனக்காக செய்த செயலை நான் நோக்கி பார்க்க வேண்டும். ஆமென். அதில் தான் பிழைப்பு இருக்கிறது. அதில் தான் பிழைப்பு இருக்கிறது. அதை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வரணும். அதை நாம் தியானிச்சு பார்க்கணும். அதை நாம் சிந்திச்சு பார்க்கணும். அதிலே தான் ரட்சிப்பும் விடுதலையும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பார்ப்பதால் பிழைக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, லுக் அண்ட் லிவ். எல்லாம் சொல்லுங்க, பாருங்கள் வாழுங்கள். ஆமென். இப்போ ஆனா மக்கள் பொதுவாக செய்யற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, தனக்காக பரிகாரமாய் தொங்கின கிறிஸ்துவை பார்ப்பதற்கு பதிலாக மக்கள் என்ன பண்ணிடுறாங்க, அவங்க பண்ற மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த கடிச்ச சர்ப்பத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. அதாவது பாதிப்பை கொண்டு வந்த காரியத்தை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்களே தவிர, எனக்காக பாதிக்கப்பட்டாரு அப்படின்னு அவரை பார்க்கறது இல்லை. எந்த பாம்பு கடிச்சிருக்கோம் அது தேடு அப்படின்னு தேட்டே இருப்பாங்க. கடிச்ச பாம்பை தேடிட்டு இருப்பாங்க. எல்லாம் சொல்லுங்க, பாதிப்பை ஏற்படுத்தினவர்களை தேடாதீர்கள். அவனாலத்தான் இவனாலத்தான் அந்த ஆட்களை தேடிட்டு இருப்பாங்க. அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிடலாமா அப்படின்ட்டு. கடவுள் சொல்றாரு, அதனால உனக்கு சுகம் வராது, அதனால உனக்கு பிழைப்பு வராது. இன்னும் சிலர் இருக்காங்க,
பாதிக்கப்பட்ட இடத்தையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இங்கனதான் கடிச்சிச்சு, இங்கனதான் என் வாழ்க்கையில் நடந்ததுன்னு அந்த பாதிப்பையே பார்த்து கொண்டிருப்பார்கள். எல்லாம் சொல்லுங்க, பாதித்தவரையும் பார்க்காதீர்கள், பாதித்ததையும் பார்க்காதீர்கள், உங்களுக்காய் பாதிக்கப்பட்டவராய் தொங்கின கிறிஸ்துவை பாருங்கள், அதிலே தான் உங்கள் சுகமும் உங்கள் விடுதலையும் இருக்கிறது. ஆமென். அப்போ தப்பா பார்த்தா வேற மாதிரி வந்துடுது. ஆனந்தத்தில் எந்த பாம்பு அந்த பாம்பை பிடிக்க போறான்னு அது ஒன்றுமே கிடையாது. கடிச்ச இடத்த பார்க்கறதுனாலையும் பிரயோஜனமே கிடையாது. ஆனால் எனக்காக இப்போ சிலுவையில் இயேசு தொங்கும்போது என்னன்னா, ஒட்டுமொத்த சாபங்களையும் தான் மேலே ஏற்றுக்கொண்டவர் என்ன பண்றாரு, தொங்குறாரு. இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, என் சாபம்லாம் அங்கே போயிடுச்சு, இனிமே எனக்கு சாபமே கிடையாது. ஆமென். அதான் கலாத்தியர் 3:13 என்ன பண்றோம், வாசிக்கிறோம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, எல்லாம் சொல்லுங்க, நமக்காக சாபமாகி, சர்ப்பத்தின் உருவம் மாதிரி. அதனாலதான் ஃபாதர் பெர்க்மான்ஸ் இந்த பாட்டு எழுதுனாப்புல, எங்களை வாழ வைக்க. அப்புறம் நம்ம ஆட்கள்லாம் போராட்டம் பண்ணி சர்ப்பங்கிற வார்த்தையை எடுக்க சொல்லிட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? எங்களை வாழ வைக்க வெண்கல சர்ப்பமானியெல்லாம் போடக்கூடாது, சிலுவையில் தொங்கினீர்னு மாற்றிடுங்கன்ட்டாங்க. ஆமாங்க, இந்த மாதிரி பாட்டுக்காகவே பிரச்சனைலாம் நிறைய நடந்திருக்கு. தெரியுமா உங்களுக்கு? கவர்ச்சி நாயகனே அப்படின்னு போட்டதுனாலே நிறைய பேர் எப்படி கவர்ச்சிங்கிற வார்த்தை வரலாம் அப்படின்ட்டாங்க. நம்ம ஆட்கள் பாருங்களேன், வினோதமான ஆட்கள். கிறிஸ்டியனா இருந்துக்கிட்டு எதுக்கு ஹிந்து பேப்பர் பிடிக்கீங்க? அந்த மாதிரி ஊரில் இருக்க அம்புட்டு புத்திசாலிகளும் நம்ம ஊரில் தான் இருக்கான் அப்படிப்பாங்களா, அது மாதிரி இப்படியே ஆக்கி வச்சிருக்கிறாங்க. அதனுடைய அர்த்தம் என்னன்னே புரியாது. சும்மா என்ன பண்ணுறது, எதையாவது எதிர்ப்பை காட்டிடுது பாருங்க. வெண்கல சர்ப்பமானீர் சாபத்தின் உருவமாகவே நீங்கள் என்ன பண்ணிட்டாரு, மாறிட்டார். சரி, இதை எதுக்கு நம்ம நோக்கி பார்க்கணும்? இதில் எப்படி பிழைப்பு ஏற்படுகிறது? இப்படி ஒன்று சொல்லும்போது காமனான ஒரு மனுஷனுக்கு, என்னையா எனக்காக ஒருத்தர் வந்தாராம், சிலுவையில் எனக்காக சாபமானாரான்னா இதுதான் பதிலா? அப்படி சொல்லும்போது அவனுக்கு அது எப்படி இருக்குதுன்னா, இந்த செய்தி பைத்தியம் மாதிரி இருக்கு. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கு, நம்புறவங்களுக்கு வைத்தியமா இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, சிலருக்கு அது பைத்தியம், நமக்கோ வைத்தியம். ஆமென். ஆமா, நமக்கு அது சுகமாகவும் பலனாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்குது. சரி, இது ஏன் இதை பார்க்கறதுனால தான் பிழைக்கிறோம். அப்போ ஒன்று புரிஞ்சுக்கோங்க, பார்ப்பதின் மூலம் பிழைப்பு. இதை கண்ணுக்கு முன்னாடி எப்பவும் வச்சிருக்கணும். அதனால தான் கம்யூனியன் எடுக்கிறோம், அதனால தான் திருவிருந்தை ஆசரிக்கிறோம். அவருடைய மரணத்தை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கணும். அதில் தான் வாழ்வு இருக்கு. எப்போவுமே எனக்கு ஆசீர்வாதம் உண்டா சந்தேகமே வரக்கூடாது. ஏன்னா எனக்காக அவர் சாபமாகி நியாய பிரமாணங்களின் சாபங்களுக்கு என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அடுத்த வசனம் சொல்லுது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் உங்களுக்கு எனக்கும் வரும்படியாய் அப்படி ஆயிடுச்சான். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, சாபங்களுக்கு இயேசு என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். சாபம் அனைத்தும் உங்களை விட்டு நீக்கப்பட்டது மட்டும் இல்லை, இப்போ உங்க வாழ்க்கையில் என்ன வந்துடுச்சு? ஆசீர்வாதம். எல்லாம் சொல்லுங்க, ஆசீர்வாதம். சாபம்னா என்ன? நல்லா இருக்கிற ஒரு ஆள் ஒன்றும் இல்லாமல் போகிற வரைக்கும் அவரை விடாது. அதுக்கு பேர் தான் என்னது? சாபம்னா உங்களுக்கு புரியுதுங்களா? நல்லா இருக்கிற ஆள் ஒன்றுமில்லாமல் போகிற வரைக்கும் அவரை விடாமல் துரத்தி போய் அவர் எங்கே இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் சரி, ஓடி தேடி பிடிச்சி நாசம் பண்ணிடும். அதுதான் சாபத்தின் வல்லமை. இப்போ கடவுள் சொல்றாரு, இந்த சாபத்திலிருந்து உன்னை என்ன பண்ணிட்டேன், மீட்டு கொண்டுட்டேன். இப்போ உன் மேல என்ன வைக்கிறேன்? ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் தெரியுமா? இதுவும் சாபம் மாதிரி தான். ஒண்ணுமே இல்லாத ஆளை நல்லாகிற வரைக்கும் விடாது, உயர்த்தாம விடாது, வாழ வைக்காம விடாது, முன்னேற வைக்காம விடாது, சுகமாக்காம விடாது. விடாது கிருபை, விடாது ஆசீர்வாதம். ஆமென். விரட்டி பிடிக்கும் உங்களை.
அதனாலதான் நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். எல்லாம் சொல்லுங்க, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இதுக்கு முன்னாடி வேற ஒண்ணு தொடர்ந்துச்சு, விடாது கருப்பு தொடர்ந்து வந்துச்சு. ஒரு அழிவின் சக்தி, ஒரு இருளின் சக்தி, ஒரு நாசத்தின் சக்தி தொடர்ந்து வந்துச்சு. என்னதான் பண்ணாலும் ஒண்ணும் இல்லாம போயிடுது. அதான் சாபம். இங்க பெருசா முயற்சி எடுத்தும் ஒண்ணுமே இல்லாம போயிடுது. இது சாபத்தின் வல்லமை. ஆனா இங்க சும்மா லேசா தான் கையை வச்சிருப்போம். சார் உங்களுக்கு தான் அப்படின்றாங்க, உங்களுக்கு தான் அந்த ப்ராஜெக்ட், எடுத்துட்டு போயிருங்க அப்படின்றாங்க. ஆமென், ஹல்லேலூயா. இது கரெக்டா புரிஞ்சுக்கணும் பாருங்க. அப்ப நியாய பிரமாணங்களின் சாபங்களுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கப்பட்டிருக்கீங்க? எல்லாம் சொல்லுங்க, சாபத்திலிருந்து நான் மீட்கப்பட்டுறேன். யாராவது கண்ணை மூடி ஏதோ சாபம் இருக்கு கண்ணு தெரியுதுன்னா கலாத்தியர் 3:13 ஒரு நிமிஷம் வாசித்து காமிச்சிடறேன்ருங்க. ஏன்னா கிறிஸ்துவத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க சாபத்தை வெளிப்படுத்துகிறவர்கள். விட்டுறாதீங்க. ஆமா ஆமா, தப்பி தவறி சிலர்லாம் வீட்டில் ஒன்னா கண்ணை மூடி தலை மேல ஒன்று இருக்கு அப்படிம்பாங்க. ஆமா, தலை மேல ஆசீர்வாதம் இருக்கு. ஆமென். நீதிமானின் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். இல்லைங்க, சாபம் இருக்கு. இல்லைங்க, அது இயேசு தலை மேல போயிடுச்சு. அவர் தலை மேல இருந்தது என் தலை மேல வந்துட்டு, என் தலைமுறை மேலையும் அது வந்துட்டு. ஆமென். அப்போ என்னன்னா, சிலுவையை குறித்த வெளிப்பாடே இல்லாத தீர்க்க தரிசனமே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? தீர்க்க தரிசனம் சொல்லிவிட்டார்கள். ஏன்னா சிலுவையிலிருந்து வெளிப்பாட்டிலிருந்து தீர்க்க தரிசனம் சொல்லணும். சாபம் தெரிகிறது, அப்படி தெரியக்கூடாது. சாபம்லாம் அவர் தலை மேல போனதுனால இப்போ உங்க மேல ஆசீர்வாதம் வந்திருக்கு. அதுதான் தீர்க்க தரிசனம். ஆமென். இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சு முடிச்சாரு, அதுக்குள்ள இருந்து தான் தீர்க்க தரிசனத்தையே சொல்ல முடியும், பேச வேண்டும். இல்லைன்னா அதுக்கு பேர் தீர்க்க தரிசனமே கிடையாது, அது வேற ஏதோ ஒரு மாதிரி. அப்போ கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க, சாபம் அவர் மேலே போயிடுச்சு, இப்போ ஆசீர்வாதம் உங்க மேலே வந்துடுச்சு. இப்போ ஆதாமின் செயல்களால் மனு வர்க்கத்தின் மீது சாபம் என்ன பண்ணிடுச்சான்? திறந்து விடப்பட்டுச்சு. இப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய செயலால் உங்கள் வாழ்வு ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆமென். ஆசீர்வாதம் என்பது உங்களுடைய செயலினால் உங்கள் வாழ்க்கையில் வருகிற ஒரு காரியம் அல்ல. ஆசீர்வாதம் என்பது இயேசுவின் செயலால் உங்கள் வாழ்க்கையில வருகிறது. ஆமென். இப்போ சாபம் எப்படி வந்துச்சு? ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே இந்த உலகத்துக்குள்ள என்ன வந்துச்சு? சாபம் வந்துச்சு. இப்போ ஆசீர்வாதம் எப்படி வருது? ஒருவருடைய கீழ்ப்படிதலால். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் கீழ்ப்படிதலால் நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். இப்போ இன்னும் தெளிவா சொல்றேன் பாருங்களேன். வழக்கமாய் கிறிஸ்தவம் எத்தனையோ போதனையை பண்ணியும் மக்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்காம தடையா மாறினது என்ன தெரியுமா? எல்லாருக்கும் உன்னை சொல்லிட்டாங்க, உன்னுடைய கீழ்ப்படிதல் தான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கு பேர் சுவிசேஷமே கிடையாது, அதுக்கு பேர் புது உடன்படிக்கையே கிடையாது. புது உடன்படிக்கையின் சத்தியம் என்ன, செய்தி என்னன்னா, உங்கள் கீழ்ப்படிதலால் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறது இல்லை, இயேசுவின் கீழ்ப்படிதலால் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். The obedience of Christ. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் கீழ்ப்படிதல் என்னை ஆசீர்வதிக்கிறது. ஆமென். அப்பந்தான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை குறித்த அசூரன்ஸ், ஆசீர்வாதத்தை குறித்த உறுதிப்பாடே உங்களுக்கு எப்போ வரும்னா, என் கீழ்ப்படிதலை வச்சு கடவுள் என்னை ஆசீர்வதிக்கல, என்னுடைய பலி, என்னுடைய கிறிஸ்து, அவரின் கீழ்ப்படிதல் எனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. ஆமென். அப்போ கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க, கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. ஆசீர்வாதத்துக்கான வழி இயேசுவாகவே இருக்கிறார். ஆமென். ஒபீடியன்ஸ் உங்க ஒபீடியன்ஸ்னால கிடையாது. அதனால தான் நம்ம இந்த புது உடன்படிக்கை குறித்து தெளிவாக பேசுகிறோம். ஏன் அப்படின்னா, பழைய உடன்படிக்கை என்ன சொல்லுகிறது? இதை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான். அதான் நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? இதெல்லாம் செய்யி உனக்கு நன்மை உண்டாகும், செய்யலைன்னா சாபம். உங்களுக்கு புரியுதுங்களா? இது என்ன தெரியுமா, ஒரு இந்த ஏதோ மரணக்கயிறில் நடக்கிற மாதிரி, தருணம் தப்பினால் மரணம் அப்படிம்பாங்கல்ல. கடந்து போயிட்டீங்கன்னா ஓகே, மிஸ் ஆனீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இது மாதிரி தான் நியாயப்பிரமாணம். கீழ்ப்படிஞ்சா என்னது? ஆசீர்வாதம். கீழ்ப்படியலன்னா
உபாகமம் 28 உங்க எல்லாருக்குமே தெரியும். உபாகமம் 28 என்ன சொல்லுது? இப்பொழுது சொல்லப்படும். என் சத்தத்துக்கெல்லாம் நீ உண்மையா செவி கொடுத்தன்னா இப்பொழுது சொல்லப்படும் இந்த ஆசீர்வாதங்கள்லாம் உன் மேல வந்து பழிக்கும். டக்குன்னு திருப்புங்களேன். ஒருவேளை புதுசா நீங்க இதை கேட்குறீங்கன்னா என்னடா அப்படியா அப்படின்னு மாதிரி இருக்கும். உபாகமம் 28 டக்குன்னு 28:1 படிக்கிறேன். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாய். ஆனால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதியிலும் உன்னை, அருமையான வாக்குத்தத்தம் அப்படியே வந்துகிட்டே இருக்குது. சரியா? கிட்டத்தட்ட 14 வசனங்கள் வரை வாக்குத்தத்தங்களால் நிரம்பி இருக்கிறது. வாசிக்கலாம், நல்லா இருக்கும். ஆனால் இதெல்லாம் கீழ்ப்படிஞ்சா இந்த ஆசீர்வாதம்லாம் உனக்கு கிடைக்கும். இப்போ என்ன கேள்வி? கீழ்ப்படிஞ்ச ஆள் யாராவது இருக்காங்களா? இதுக்கு முன்னாடி யாராவது கீழ்ப்படிஞ்சிருக்கிறாங்களா? கீழ்ப்படிதல் மூலம் ஆசீர்வாதத்தை பெற முடியுமா? இதான் கேள்வி. கேள்வி என்னன்னா, நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால் ஒருவனும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறதே இல்லை. பெற முடியவே முடியாது. அப்படி பெற முடியும்னா இயேசு வர வேண்டிய அவசியமே இல்லை. இதுதான் சப்ஜெக்ட். எத்தனை பேர் புரிஞ்சுன்னு தெரில. அதாவது உங்களை நீங்களே சீர்திருத்தி கொண்டு கடவுளுக்கு முன்பாக உங்களை உத்தமர்களாய் நீங்களே விளங்க பண்ண முடியும்னா உங்களுக்கு ஒரு ரட்சகர் தேவையே. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதின் நோக்கமே என்னன்னா, மனிதனே உனக்கு இப்படி ஒரு பலவீனம் இருக்கு, உனக்கு ஒரு ரட்சகர் தேவை என்பதை உணர்த்துவதுதான் நியாயப்பிரமாணத்தினுடைய நோக்கமாகவே இருக்கிறது. இது இந்த வெளிப்பாடு போகாம இன்னும் என்ன பேசியிருக்காங்க? கீழ்ப்படிதல் அப்படிங்காங்க. பாவம், நெஞ்ச பிடிச்சுக்கோங்க. கீழ்ப்படிறியா? கீழ்ப்படிஞ்சாதான் உனக்கு ஆசீர்வாதம். இப்ப நம்ம ஒன்றும் கீழ்ப்படிதல் தேவையில்லைன்னு பேசல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கீழ்ப்படிதல் தேவையில்லைன்னு சொல்லலை. கீழ்ப்படிதல் எப்படி வரும் கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க. கீழ்ப்படிதல் எப்படி வரும்னா, பழைய உடன்படிக்கையின் கீழ் கீழ்ப்படிஞ்சாதான் ஆசீர்வாதம். புது உடன்படிக்கையின் கீழ் ஆசீர்வாதம் உன்னை கீழ்ப்படிய வைக்கும். ஐயோ, எப்படி சொல்றது? ஆமென். அங்க கீழ்ப்படிஞ்ச ஆசீர்வாதம், இங்க ஆசீர்வாதமே கீழ்ப்படுகிற சக்தியை உங்களுக்கு தர ஆரம்பிக்கும். ஆமென். இது வேறங்க, இது வேற. இப்ப பாருங்க, 15வது வசனம் பாருங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனையின்படியும் கட்டளையின்படியும் நடக்க கவனமாக இருப்பதற்கு அவர் சத்தருக்கு செவி கொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். அத்தாடி, படிச்சாலே சிலருக்கு ஒரு மாதிரி ஆயிரும். ஆனால் நீங்கள் அதை பாசிட்டிவாக படிக்கலாம். எப்படி படிக்க முடியும்னா, இதை படிச்சுட்டு இதெல்லாம் எனக்கு இல்லை அப்படி சொல்லலாம். ஆமென். அப்போ இந்த உடன்படிக்கையினுடைய அடிப்படை என்ன? ஒரு மனிதனுடைய நீதி அல்லது ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதல். கீழ்ப்படிஞ்சா சொல்லப்படும் ஆசீர்வாதம், கீழ்ப்படியலன்னா சொல்லப்படும் சாபங்கள். சாபத்தின் லிஸ்ட் பெருசா இருக்கு. என்ன லிஸ்ட் பெருசா இருக்கு அப்படிங்கிற மாதிரி லிஸ்ட் எப்படி இருக்குது? ரொம்ப பெருசா இருக்கு. அதனால நீங்க பாத்தீங்கன்னா, அந்த முந்தின சாப்டர்ல நீங்க பாத்தீங்கன்னா 2 மலை தெரிந்து கொள்றாங்க. ஒன்று கெர்சோம், இன்னொன்று ஏபால். 2 மலை. ஒரு மலை மேல நின்று என்ன சொல்லுவாங்க? நான் பேசுறது எங்க இருக்குது? 27ஆம் அதிகாரத்தில் இருக்கு. ஒரு மலையிலிருந்து ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுவாங்க? பேசுவாங்க. இன்னொரு மலையிலிருந்து என்ன பேசுவாங்க? சாபத்தை பேசுவாங்க. ஆசீர்வாதத்தை பேசினாங்க, சாபத்தை பேசினாங்க. பாருங்க, சாபத்தை பேசி முடிக்கிறாங்க. 27 என்னது? சாபத்தை கூறி முடிச்சாச்சு. இப்ப 26வது வசனம் பாருங்க. இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகள் எல்லாம் கை கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று. சாபத்தை பேசி முடிச்ச உடனே எல்லாரும் என்ன சொல்றாங்க? ஆமேன்ங்கிறாங்க.
ஆனா ஆசீர்வாதத்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஆமேன்னு சொல்றதுக்கு ஆளே இல்லை. பழைய உடன்படிக்கையின் கீழே சாபத்திற்கு ஆமேன் சொல்ல முடிஞ்ச இஸ்ரவேலர்களால ஆசீர்வாதத்துக்கு ஆமேன் சொல்லவே முடியல. அதனால தான் பாருங்க புதிய ஏற்பாட்டில் பவுல் அப்போஸ்தலன் பேசும்போது சொல்றாரு, அன்னைக்கு சாபத்துக்கு தான் உங்களால் ஆமேன் சொல்ல முடிஞ்சது. ஆனா இப்போ வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு ஆமேன் சொல்லுகிறவர்கள். ஆமென், ஹல்லேலூயா. இதெல்லாம் மீறினா உனக்கு சாபம் வந்துடும். ஆசீர்வாதம் இதெல்லாம் கீழ்படிஞ்சா ஆசீர்வாதம் வரும்னா ஆசீர்வாதத்தை கிளைம் பண்ற அளவுக்கு யாரும் அங்க இல்லை. அதனால தான் பவுல் அப்போஸ்தலனுடைய பிரசங்கம் என்னன்னா, இப்போ நீங்க ஆமேன் சொல்ல முடியுங்கிறாரு. ஏன் ஆமேன்? ஏன்னா நிபந்தனை அனைத்தையும் அவர் நிறைவேற்றினார். இப்போ நீங்க ஆசீர்வாதத்துக்கு ஆமேன் சொல்ல முடியும். ஆமேன். அதனால தான் நம்ம பிரசங்கத்தில் வாக்குத்தத்தங்கள்லாம் சொல்லும் போது என்ன சொல்றோம்? ஆமேன், அப்படியே ஆகட்டும். இது அப்படியே ஆகட்டும்னா என்ன? உங்க கீழ்ப்படிதலாலையா? கிடையாது. இயேசு செஞ்சு முடிச்சதுனால அனைத்து வாக்குத்தத்தங்களுக்கும் நான் உரிமையாளனாய் மாறி இருக்கிறேன். ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆமேன். அப்ப அன்னைக்கு சாபத்தின் காரியத்துக்கு தான் ஆமேன் சொன்னாங்க. ஆசீர்வாதத்துக்கு யாருமே ஆமேன் சொல்ல முடியல. ஆமேன் சொல்ற சக்தி யாருக்குமே கிடையாது. இப்ப பாருங்களேன், அப்ப நியாய பிரமாணத்தினுடைய காரியம் என்னன்னா, அதை செய்கிற மனுஷன் அவைகளால் பிழைப்பான். உங்களுக்கு புரியுற மாதிரி இன்னும் சொல்றேன் பாருங்களேன். டூ குட் கெட் குட். நல்லதை செய், நல்லதே கிடக்கும். இதுதான் பிரமாணம், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆனா தீமை இல்லாமல் நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய மனிதர்கள் இல்லையே. இதான் கேள்வி. நீதிமான் ஒருவனாகிலும் இல்லையே, எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள், தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள். இந்த நிலையில போன மனுஷனை பிடிச்சி வச்சு டூ குட் கெட் குட்னா எங்க? நல்லதை செய், நல்லதே உனக்கு நடக்கும். அப்படி செயல்களால் மனுஷனால் என்ன பண்ண முடியாது? பிழைக்கவே முடியாது. இப்ப பாருங்களேன், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் 13 படிச்சோம்ல. இப்ப 12 பாருங்க. 12 நியாய பிரமாணமோ விசுவாசத்துக்குரியது அல்ல. நியாயப்பிரமாணம் எதுக்குரியது கிடையாது? விசுவாசத்துக்குரியது கிடையாது. அங்க எதுவுமே விசுவாசிக்க வேண்டியது இல்லை, அங்க எல்லாமே செய்யணும். புரியுதுங்களா உங்களுக்கு? அங்க எதுவுமே விசுவாசிக்குரியது இல்லை, செய்யறதா இருக்கு. அவைகளை செய்கிற மனுஷன் அவைகளால் பிழைப்பான். செஞ்சா உனக்கு சரி, செஞ்சா வாழ்வு, செய்யலைன்னா விட்டுருவீங்களான்னா விட முடியாது. இது எப்படின்னா, ஜெயிச்சிங்கன்னா பரிசு, தோத்தீங்கன்னா அம்புட்டியும் கொடுத்துடணும். அந்த மாதிரி விபரீத விளையாட்டுங்கிற மாதிரி இதுக்குள்ளதான் மக்கள் என்ன பண்றாங்க? சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்க இன்னொரு கேள்வி கூட கேட்கலாம். அப்ப பழைய ஏற்பாட்டில் பல பேர் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, நல்லா நாங்கள் எப்படி? அதுதான் நான் முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமை பேசும்போதே பேசினேன். பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது அவர்களுடைய நன்னடக்கையினால் அல்ல, தேவனுடைய உடன்படிக்கையினால். ஆமென். அந்த போதனையை முதல்ல கேளுங்க. முதல் சண்டே அதான் பேசினேன். அவங்க எல்லாருமே பிளஸ் பண்ணப்பட்டது காரணம் அவங்களுடைய நடத்தையினாலே கடவுளை அவங்கள பிளஸ் பண்ணாம அவர்கள் கிறிஸ்துவை முன்னடையாளமாக கொண்டு பலி செலுத்தினார்கள். அதன் நிமித்தம் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அப்படிங்கிறதா உண்மை. கிருபையினாலே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், கிரியையினால் ஆசீர்வதிக்கப்படவில்லை என்பதுதான் காரியம். அப்போ நல்லது செஞ்சா நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சா கெட்டது நடக்கும். இதான் லா. எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க, இந்த புரிதல் எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. ஆனா கடவுள் இந்த மனு வர்க்கத்துக்கு கொடுக்கிற செய்தி என்னன்னா, இந்த நீ என்ன செஞ்ச அதுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற செய்தி அல்ல. தேவனுடைய செய்தி கிருபையின் செய்தியா இருக்கிறது. ஆமென். கிருபையின் செய்தி என்பது என்ன? கிரேஸ்னா என்ன? அன்மெரிட்டட் ஃபேவர். What is meant by grace? Grace means unmerited favor. அப்படின்னா என்ன? மெரிட்ல நீங்க ஒன்ன இப்போ சொல்றாங்களே, உங்களுக்கு சீட் எப்படி கிடைச்சிச்சு? மெரிட்ல தான். அப்படின்னா என்ன? அங்க என்ன எதிர்பார்க்கப்பட்டதோ அதை இவர் என்ன பண்ணிட்டாரு? செஞ்சிட்டாரு, அதனால கிடைச்சிருக்கு.
ஆனா இப்ப நம்ம எல்லாருக்குமே ஆசீர்வாதத்தை கடவுள் எப்படி தர்றாருன்னா மெரிட்ல இல்ல, அன்மெரிட்டட் ஃபேவர். தகுதியே இல்லாத போது நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அதுதான் தேவனுடைய கிருபையா இருக்கிறது. தகுதியே இல்லாத போதுன்னா என்னன்னா, நிபந்தனைகள் எதுவும் நிறைவேற்றல, ஆனா ஆசீர்வாதம் மட்டும் மழையா கொட்டுது. எப்படிங்க இது? நம்பவே அதான் கிருபை. அதாவது கிருபை தான் சுவிசேஷம். Grace is the gospel. சுவிசேஷம்னா வேற என்னத்தையும் நீங்க நினைச்சு கூடாது. டூ குட் கெட் குட். நீ பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழ்ந்தால் நீ பரலோகத்துக்கு போவாய், இல்லாவிட்டால் நரகத்துக்கு போவாய். அதுக்கு பேர் சுவிசேஷமே கிடையாது. ஹலோ, அதுக்கு பேர் சுவிசேஷமே கிடையாது. அதுக்கு பேர் ஒரு உண்மை, கரெக்ட். ஆனா அதுக்கு பேர் சுவிசேஷம் கிடையாது. வாட் இஸ் காஸ்பல்? சுவிசேஷம்ங்கிறது எதுன்னா, தேவனுடைய அளவற்ற கிருபையை பேசுவது. பாவம் செய்த மனிதனுக்காக பாவம் செய்யாத தன் குமாரனை மரிக்கும்படியாய் கொடுத்தார். அவரை நோக்கி பார்ப்பதால் இவன் பிழைக்கிறான். அதுதான் சுவிசேஷமாக இருக்கிறது. ஆமென். சுவிசேஷம் என்பது நீ சரியாய் நடந்து கொண்டால் கடவுள் சரியாய் நடந்து கொள்வார் என்று சொல்வதல்ல சுவிசேஷம். அது பிரமாணம். சுவிசேஷம் என்பது என்ன? வாட் இஸ் காஸ்பல்? காஸ்பல்னாலே கிரேஸ் தான், கிருபை தான் சுவிசேஷம். உன்னுடைய கீழ்ப்படிதலாலோ உன்னுடைய கிரியையை எதையுமே கடவுள் கணக்கில் கொள்ளாமல் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் என்ன செஞ்சு முடிச்சாரோ அதன் அடிப்படையிலேயே கடவுள் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்கிறார். அதுதான் கிருபையின் சுவிசேஷமா இருக்கிறது. ஆமென். இதுக்குள்ளதான் இதுல பண்ணவே முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதுல 100% பண்ண முடியும். இதான் விஷயமா இருக்குது. இதுல 1% கூட ஒர்க் ஆகாது, ஆனா இங்க 100% ஒர்க் ஆகும். இதுல ஒருத்தனும் நீதிமானாக முடியாது, ஆனா இதுல ஒருத்தன் கூட பாவியா இருக்க முடியாது. Hallelujah. Grace is the power of the gospel. கிருபையை எடுத்துட்டீங்கன்னா சுவிசேஷத்துல எந்த வல்லமையுமே கிடையாது. நீங்க do good get good பேசுனீங்கன்னா that is not gospel, that is a law. அதுதான் பிரமாணம். சரி, இப்போ அப்படியே ஒரு கேள்வி. என்ன கேள்வினா, நல்லது செஞ்சவனுக்கு நல்லது தான் நடக்கும், கெட்டது செஞ்சா கெட்டது நடக்கும். இதுதான் நியாய பிரமாணம். இப்போ சிலுவை இதை மாற்றி அமைக்கிறது. சிலுவையில் ஆப்போசிட்டா நடக்குது. என்ன நடக்குது? நல்லது மட்டுமே செய்த ஒருவர் சபிக்கப்பட்டவராய் தொங்குகிறார். இது எப்படி நியாயம்? இந்த கேள்வியில தான் நமக்கு எல்லா பதிலும் இருக்கு. இப்போ பிசாசு உங்ககிட்ட வந்து நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், கடவுள் உன்னை உயர்த்துவார், உனக்கு நல்லது நடக்கும் சொல்லும் போது பிசாசு வந்து என்ன சொல்லுதான்? உனக்கு நல்லது சிப்பு வருதுப்பா அப்படிங்க, நீ முன்னேறுவ, ஷோ நீ பண்ணதுக்கு உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம். இப்போ நம்மளால நல்ல விஷயத்தை நம்பவே முடிய மாட்டேங்குது. ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு நல்லது நடக்குங்கிறத உங்களால் நம்ப முடிய மாட்டேங்குங்க. அதுக்கு எது தடை? அது எதுக்கு? அது எது தடையா இருக்கு? நீங்க சுகமாயிடுவீங்கிறத உங்களால் நம்ப முடிய மாட்டேங்குது. கடவுள் உங்களுக்கு உதவுவாருங்கிறத உங்களால் நம்ப முடிய மாட்டேங்குது. உங்களால் விசுவாசிக்கவே முடிய மாட்டேங்குது. இப்போ இருக்கிறத விட காரியங்கள் மாறும்னு சொன்னா கேட்கும் போது நல்லா இருக்கு, ஆனா கொஞ்ச நேரத்தில் இறங்கிருது, ஓட்டப்பானையில ஊத்துன மாதிரி ஆயிடுது. ஏன் அப்படி? ஏன்னா இதை புரிஞ்சுக்கோங்க. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிலையான சில விசுவாசம் உங்களுக்கு உண்டாகும். ஆமென். அதுதான் இதை பேசிட்டு இருக்கு. நல்லா கவனிங்க. சிலுவையில் என்ன நடந்துச்சு? நன்மை செய்கிறவராய் ஒருவர் சுற்றி திரிகிறார். ஒருத்தருக்கும் ஒரு தீமையும் அவரு செய்யல. ஆனா சிலுவையில் பார்த்தீங்கன்னா தீமையின் உருவமாய் தொங்கிட்டு இருக்கிறார். எப்படி இது? எப்படி இது? லா படி பார்த்தா நல்லது செஞ்சா நல்லது தான் இருக்கும், கெட்டது செஞ்சா கெட்டது, கீழ்ப்படிஞ்சா ஆசீர்வாதம், கீழ்ப்படியாம போனா சாபம். ஆனா இங்க ஒருத்தர் கீழ்ப்படிந்தார், ஆனா சபிக்கப்பட்டவராய் தொங்குகிறார். என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சுன்னா லாவை அப்படியே மாத்துறாரு. இன்னும் சொல்ல போனா லாவை ஃபுல்ஃபில் பண்றாரு. எப்படி சொல்ற? எப்படின்னா, எப்படி இப்ப நம்ம சுவிசேஷம் என்ன சொல்றோம்? ஒரு கெட்ட ஆளை கூப்பிட்டு, சரியில்லாத ஆளை கூப்பிட்டு நீ நல்லாயிருவேங்க, அவனுக்கு நான் எப்படிங்க நல்லாவேன்? அப்போதான் சிலுவையை பத்தி சொல்றோம். என்ன சொல்றோம்?
ஒரு தப்புமே செய்யாத ஒருத்தர் சபிக்கப்பட்டவராக தொங்குனது, உன் இடத்த தான் அவர் எடுத்துக்கிட்டாரு, இப்போ அவர் இடத்த உனக்கு தரார். ஆமென். நீ எப்படி ஆசீர்வதிக்கப்படுவான்னு என்ன பிசாசு கேட்டா சொல்லுங்க. இயேசு எதுக்காக சபிக்கப்பட்டாரு அதை சொல்லு. எனக்காக. நீ நீதிமான் எப்படி சொல்ற? இயேசு பாவமானார் எப்படி சொல்லு. இப்படி ரிவர்ஸ் கேள்வி கேளுங்க, கொஞ்ச நாள் அந்த சத்தம் இல்லாமலே போயிடும். ஆமென். உங்கள் மனதிலே போரிடும் அந்த சத்தத்தை நீங்கள் வெல்வதற்கான வழி அதுதான். நல்ல வாழ்க்கை வாழ உனக்கு என்ன தகுதி அப்படின்னு பிசாசு உங்களோட கேள்வி கேட்கும்போது, சிலுவையிலே அப்படி அநியாயமாய் மரிப்பதற்கு இயேசுக்கு என்ன தகுதி? என் இடத்தை தான் அவர் எடுத்துக்கொண்டார், அவருடைய வாழ்வை அவர் எனக்கு கொடுத்து சென்றிருக்கிறார். ஆமென். நான் டூ குட் கெட் குட்ல வாழலங்க, நான் எனக்காக மரித்த இயேசுவினால் வாழ்கிறேன். ஆமென். கலாத்தியர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம் பாருங்க. நான் எப்படி வாழ்றேன் அப்படின்னு அவர் சொல்றாரு பாருங்க. 2:20, கலாத்தியர் 2:20, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க. என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை விசுவாசிப்பதினாலே பிழைத்திருக்கிறேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, என்னுடைய வாழ்வு எல்லாமே எங்க அடங்கி இருக்குதுன்னா, நான் என்னத்தையோ செஞ்சேங்கிறது இல்லை, எனக்காக ஒருத்தர் ஒன்று பண்ணார். அடுத்தால சொல்றாரு பாருங்க, நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறது இல்லை, நீதியானது நியாய பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணா இருக்குமே. இயேசுவின் மரணத்துக்கே என்ன அர்த்தம்னா, ஒருத்தன் செஞ்சு நல்லாயிர முடியும்னா இவர் செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க, செஞ்சு நல்லாக முடியாது. அதனாலதான் இவர் இறங்கி மரித்தார். எனக்காக மரித்த கிறிஸ்துவை விசுவாசிப்பதால் நான் பிழைக்கிறேன். அதாங்க பவர் ஆஃப் த காஸ்பல். சுவிசேஷத்தினுடைய வல்லமை என்ன? என் கிரியை, அதான் உங்க கிரியை தூக்கி போட்டதுனால போயிடுச்சு, விசுவாசமும் போயிடுச்சு, வல்லமையும் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. முக்காவாசி இடத்துல போய் உட்கார்ந்தா என்ன சொல்றாங்க? உன்னை பார், உன் இருதயத்தை பார், ஆழமாக சிந்தித்து பார், இன்னும் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது பார், இன்னும் என்ன கெட்ட கெட்ட காரியங்கள் இருக்கிறது பார். ஒரு 30 காரியத்தை எழுதி லிஸ்ட்லாம் தந்துருவாங்க. இதெல்லாம் உனக்குள்ள இருக்கான்னு பார். சார் லிஸ்ட் படிக்காமலே சொல்லியிருந்தேன் எனக்குள்ள இருக்கு. இது உங்களை ஆராய்ச்சி பண்றதுக்கு இல்லை, உங்களை நோக்கி பார்ப்பதால் நீங்கள் பிழைப்பதில்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கம் அடைவதில்லை. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது உங்களை நோக்கி பார்க்கறது இல்லை, இல்ல உங்களுக்கு பாதிப்பை கொண்டு வந்த பாவத்தையோ பிசாசையோ மனிதர்களை நோக்கி பார்ப்பதல்ல. எனக்காக எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமை ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இப்ப பிழைப்பு நீதியினால வரும்னு வச்சுக்கோங்களேன், இயேசு மரித்திருக்க வேண்டியதே இல்லை. the meaning of death, the meaning of the cross, இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், சிலுவையினுடைய அந்த அர்த்தமே எதுல இருக்குதுன்னா, கிரியையினால ஒன்று வரணும்னா கிறிஸ்து வர வேண்டியதே இல்லை, கிரியையினால ஒன்றும் வராது. இந்த தெளிவுக்கு வந்துருங்க. இயேசுவினால தான். ஆமே. எனக்கு சுகம் இயேசுவினால வருது, எனக்கு ரட்சிப்பு இயேசுவினால வருது, எனக்கு ஆசீர்வாதம் இயேசுவினால வருது, எனக்கு உயர்வும் மேன்மையும் இயேசுவினால வருது. எல்லாம் இயேசுவே. ஆமென். அவர் சொல்ற, not I but Christ. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. ஆமென். not I but Christ. செல்ஃப்ல இருந்து டெலிவர் ஆகி இப்போ சேவியருக்குள்ளேயே போயிட்டான் அவன். செல்ஃப் டு சேவியர். ஆமென். பிரமாணம் உங்களை செல்ஃப் ஃபோக்கஸ்குள்ள கொண்டு போகும், கிருபை உங்களை கிரைஸ்ட் ஃபோக்கஸ்குள்ள கொண்டு போகும்.
ஏன்னா பிரமாணத்தினுடைய அழுத்தமே என்ன? பிரமாணத்தில் வர்ற வார்த்தையெல்லாம் வாசித்து பாருங்க, 10 கட்டளை வார்த்தை வாசித்து பாருங்க. நீ இதை செய், நீ இதை செய்யாதே, இதையெல்லாம் செய், இதெல்லாம் செய்யாதே. யூ ஷால் நாட், யூ ஷால் நாட், அதுதான் லா. ஆனா கிருபையில் என்ன? அது வரவே இல்லை. கிருபையில் என்ன வருது? கிருபையில் என்ன வருது பாருங்க. எபிரேயர் 8 போன வாரம் படிச்சோமா பாருங்க. இது வந்து ஒரு தொடர்ந்து போதிக்க போறேன், அதனால ஒரு செவ்வாய்க்கிழமை விடாதீங்க, அப்பதான் ஃபுல்லா உங்களுக்கு அப்படியே ரிசீவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. சரியா? எபிரேயர் 8 இருக்கு, எபிரேயர் 10 இருக்கு. எபிரேயர் 10 படிக்கிறேன். எபிரேயர் 10:16. அந்நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோடு பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து. எல்லாம் சொல்லுங்க, நான். அங்க நீ, இங்க என்னது? நான். தேவன் சொல்றார் நான். ஐ வில் நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதிலே எழுதுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று உரைத்த பின்பு அவர்களுடைய பாவங்களை அவர்களுடைய அக்கிரமங்களை நான் இனி நினையாதிருப்பேன் என்று சொல்லுகிறார். நான் செய்யறேங்கிறார். நான் அவங்க இருதயத்தில் இதை எழுதுவேன், நான் அவங்க பாவங்களை மன்னிப்பேன். 8ஆம் அதிகாரம் 10வது வசனம், எபிரேயர் 8:10. அந்நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ணும் உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமா இருப்பார்கள். தேவன் வந்து நான் செய்கிறேன், நான் பண்றேன் அப்படிங்கிறார். இன்னும் உங்களுக்கு கரெக்டாக புரியணும்னா ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. நல்ல விளங்கும் பாருங்க. இங்கிலீஷில் சேர்த்து போடுங்கப்பா. ஜெனிசிஸ் 12. இந்த பழைய உடன்படிக்கைக்கும் புது உடன்படிக்கைக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னா, இந்த பழைய உடன்படிக்கை வந்து செல்ஃப் ஃபோக்கஸ்ல இருக்குது. நீங்க என்ன செஞ்ச, நீ என்ன செய்யல, இதே பத்தி பேசுறது. ஆனா இதுல நான் அப்படிங்கிறது வருது பாருங்க. இப்ப ஆபிரகாம் கிட்ட கடவுள் பேசுறாரு. ஆபிரகாம் எந்த உடன்படிக்கையில இருக்கிறான்? அந்த இரத்த உடன்படிக்கை கீழே அவன் இருக்கிறான். இப்ப பாருங்க என்ன பேசுறாரு பாருங்க. தமிழ்ல 2வது வசனத்திலிருந்து 1வதுல இருந்தே இருக்குது. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வெட்டியும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய, உன் பேரை நீ, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இங்கிலீஷ்ல எப்படி வருது பாருங்க. and I will bless, அப்படி வருது பாருங்க. எப்படி வருது பாருங்க. I will bless those who bless you. அப்புறம் சொல்றாரு, people on earth will be blessed through you. I will, எல்லாம் சொல்லுங்க, I will. அங்க வந்து you shall not இப்படியே பேசுறாரு. இங்க என்ன பேசுறாரு? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நான் அப்படின்னா என்ன? உங்க கிரியையை சார்ந்ததுக்கு பேரு தான் நியாயப்பிரமாணத்தின் வாழ்க்கை. தேவனுடைய கிரியையை சார்ந்த வாழ்க்கைக்கு பேரு தான் புது உடன்படிக்கையின் வாழ்க்கை, கிருபையின் வாழ்க்கையாக இருக்கிறது. ஆமென். அதனாலதான் பாருங்க, இங்க ஒரு நபர் கிருபையின் வாழ்வுக்குள்ளாக அவன் வரும் பொழுது அவன் செல்ஃப்ல இருந்து டெலிவர் ஆகிறான். சுயத்திலிருந்தே ஒரு விடுதலை கிடைக்குதுங்க. செல்ஃப் ஃபோக்கஸ்ல இருந்து ஒரு பெரிய விடுதலை, மாம்சத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலை. ஆமென். ஏன்னா அவன் வந்து என்னால என்ன முடியுது, என்னால என்ன முடியாது, இதுக்குள்ளே நீங்க இருக்க மாட்டீங்க. ஏன்னா அதல்ல உங்க அடையாளம். உங்க அடையாளமே கிறிஸ்துவா மாறிடுறார். உங்க அடையாளமே கிறிஸ்துவா மாறிடுறார். ஆமென். அங்க வந்து நீ இதை செய், நீ இதை செய்யாத. ஆனா இங்க நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். தேவன் ஒர்க் பண்றாருங்க. தட் இஸ் நியூ கவர்னன்ட். ஆமென். தேவனுடைய செயலில் பிழைப்பதுதான் கிருபை, உங்க செயல்ல பிழைப்பது நியாயப்பிரமாணம்.
அவைகளை செய்கிற மனிதன் அவைகளால் பிழைப்பான். அதுல தான் தப்பு இருக்கா? ஒரு தப்புமே இல்லை. நிறைய பேர் சொல்லாங்க தன் கையே தனக்கு உதவி, வாழ்ந்துட்டு போங்கிறாரு. ஆனா நான் என் கையே எனக்கு உதவி அல்ல, எபினேசர் எனக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். The Lord is my helper. Amen. He is my savior. நீங்க முழு வேதாகமத்தில் பாருங்க, கிருபைங்கிறத என்னன்னு நீங்க குழம்பிட்டே இல்லாம தெளிவா புரிஞ்சுட்டே வரலாம். கிருபைங்கிறது வேற ஒண்ணும் இல்லை. இட்ஸ் நத்திங் பட் இட்ஸ் டிபெண்டிங் காட். ஹalleluya. அதாவது செல்ஃப் டிபெண்டிங்ல இருந்து நீங்க இப்ப எங்க போயிடுறீங்க? சேவியர்ஸ் டிபெண்டிங் போயிடுறீங்க. உங்கள் சுய சார்பில் இருந்து இப்போ ரட்சகரை சார்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறீர்கள். ஆமென். அந்த சார்புள்ள வாழ்க்கைக்கு பேர் தான் கிருபையாக இருக்கிறது. கிருபையில் நான் வாழ போறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஒருத்தரை சார்ந்துக்கிறேன், என்ன என் மாம்சத்தை அல்ல, என் வாழ்க்கை, என்னுடைய பலத்தையோ என்னுடைய பலவீனத்தையோ ரெண்டையுமே நான் பார்க்க போறதே கிடையாது. நான் எதை பார்க்க போறேன்? எனக்கு என் மீது அன்பு கூர்ந்து எனக்காக வந்து மரித்த அவரை விசுவாசிப்பதால் நான் பிழைக்க போகிறேன். ஆமென். அப்போ நீதியானது கிரியையினால வரும் அப்படின்னு சொன்னா இயேசு மரித்தது வீண். அப்போ எதனால வர்றதே இல்லை, கிரியையினால வர்றதே கிடையாது. உங்களுக்கு ஒரு இந்த போதனையை கேட்க கேட்க ஒரு தெளிவு உள்ள போயிடும் ஆழமா. அது என்னன்னா, என்னுடைய எந்த செயலையும் கடவுள் பார்க்காம இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே அவர் என்னை ஆசீர்வதிக்கிறார், என்னை சுகமாக்குகிறார், எனக்கு எல்லா நன்மையும் தரார். காலையில் எழுந்த உடனே உங்களுக்கு ஒரு பெரிய ஃபெய்த் உங்களுக்குள்ள ஒர்க் ஆகும், எஃபர்ட்லெஸ்ஸா. எப்படி ஒர்க் ஆகும் தெரியுமா? நான் என் கீழ்ப்படிதலால் ஆசீர்வதிக்கப்படல, இயேசுவினால் ஆசீர்வதிக்கப்படுறேன். ஆமென். என்னுடைய அதாவது அங்க நியாயப்பிரமாணம் வந்து என்ன பண்ணுதுன்னா, ஆசீர்வாதத்தை சம்பாதிக்க அது சொல்லுது. அதை இதையும் பண்ணி நீ ஆசீர்வாதத்தை வாங்கணும். ஆனா இங்க நான் எதையும் பண்ணி வாங்க போறது இல்லை, எனக்காக எல்லாத்தையும் ஒருத்தர் செஞ்சு முடிச்சிட்டார். நான் விசுவாசத்தால் பிழைப்பேன். எல்லாம் சொல்லுங்க, நான் கிரியையினால் அல்ல, நான் விசுவாசத்தால் பிழைக்க போகிறேன். ஆமென். அப்போ ஒரு இந்த கேள்வியை மட்டும்தான் அவங்க மனதில் வைக்க விரும்புகிறேன். அது என்ன? நல்லவனுக்கு தான் நல்லது நடக்கணும்னா நல்லவராக இருந்த இயேசுக்கு ஏன் கெட்டது நடந்தது? அங்கேயே ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. கிராஸ் இஸ் a divine exchange. அதனால தான் கொரிந்தியரில் படிக்கிறோம், பாவம் அறியாத அவர் பாவமானார், நீதி அறியாத நாம் நீதியாகும்படியாய். நாம் அவருக்குள் நீதியாகும்படி பாவம் அறியாத அவர் பாவமானார். ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்குங்க. 100% நீங்க ஆசீர்வாதத்தை பெற தகுதியானவர்கள். ஏன்? ஏன்னா 100% உங்கள் பாவங்களுக்காக கிறிஸ்து மரித்தார். ஆமென். கடவுளுடைய நீதி என்ன தெரியுமா? நீதினா என்ன? ஒரு தப்பு இருக்கு, அந்த தப்புக்கு ஒருவரை தண்டித்து விட்டால் அதே தவறுக்காக இன்னொருவர் தண்டிக்கப்பட மாட்டார்கள். நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்து தான் மனுவர்க்கத்தின் பாவத்தின் ஒட்டுமொத்த பரிகாரியா மாறிட்டார்னா, அவர் சிலுவையில் அவரை கொடுத்துட்டார்னா, மறுபடியும் கடவுள் யாரையாவது பிடிச்சி தண்டிப்பாரா? அப்படி தண்டித்தால் அதற்கு பேர் நீதியா? யோசித்து பாருங்க. சில சொல்லிடுவாங்க, கொரோனாவை அனுப்பி கடவுள் தண்டித்து கொண்டிருக்கிறார், கடவுள் அதையும் இதையும் அனுப்பி மக்களை தண்டித்து கொண்டிருக்கிறார். இல்லைங்க, பாவத்திற்கு ஒரு பரிகாரம் செலுத்தப்பட்டு விட்டது. ஆமென். ஒரு பலி செலுத்தப்பட்டு விட்டது, ஒரு வழி உண்டாயிடுச்சு. இப்போ அதை நோக்கி பார்த்தால் அவன் பிழைக்க போகிறான். ஆனா அதை நோக்கி பார்க்க மாட்டான். அதனாலதான் பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களை என்னை நோக்கி அப்பொழுது பிழைப்பீர்கள். அதை பார்க்காம என்ன பண்ணிருக்கான்? பாம்பை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், இல்லைன்னா கடிச்சதை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். எனக்காக தொங்கினவரை நான் பார்க்க போகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஃபோக்கஸ் கரெக்டான இடத்துல இருந்தா சுகம் உண்டாகுது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பிழைப்பை பார்க்காதீங்க, பார்த்து பிழைங்க. ஆமென். எத்தனை பேருக்கு விளங்குது? ஹல்லேலூயா. இதுதான் கடவுளுடைய கிருபையின் செய்தி. ஆமென். நல்லவனுக்கு தான் வாழ்வு அப்படிங்கிறது பிரமாணம். ஆனா இங்க பாவியை நீதிமானாக்குகிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, பாவி நீதிமானாக்கப்படுகிறார். ஆமென். தகுதியற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆமென். குறை உள்ளவர்களுக்கு கடவுள் எல்லாவற்றையும் கொடுக்கிறார். என்னங்க இது, நம்பவே முடியலையே.
அதுக்கு தான் இயேசு நிறைய கதைலாம் சொல்கிறார் வேதாகமத்தில். ஏகப்பட்டு ஜீசஸ் பேசுகிற ஸ்டோரிஸ், அந்த பேரபிள்ஸ் எல்லாம் நீங்கள் பாருங்கள். ஒருத்தன் வந்து ஒரு தோட்டத்தில் வேலைக்கு கூப்பிடுறாங்க, வந்து வேலை செய்கிறாங்க ஆட்கள். ஒருத்தன் வந்து காலையிலே வந்துட்டான் 6 மணிக்கே, ஒருத்தன் 8 மணிக்கு வரான், 10 மணிக்கு வரான், ஒருத்தன் 12 மணிக்கு வரான், ஒருத்தன் சாயங்காலம் 5 மணிக்கு தான் வந்திருக்கான். இப்போ சாயங்காலம் உள்ளவெல்லாம் முன்னாடி போகும்போது அவனுக்கு என்ன கொடுக்குறாங்க? கூலி கொடுக்குறாங்க. இந்த நேரத்தோடு வந்தவன் என்ன பண்ணுறான்? அவன் நமக்கு நிறைய கிடைக்கும் அப்படின்னு என்ன பண்ணுறான்? போகிறான். கடைசியில் பார்த்தா அவனுக்கும் அதான் கொடுக்குறாங்க. உடனே அவன் கேட்குறான், என்ன இது அநீதியாக இருக்குதுன்ட்டு. அப்போ அவன் எஜமான் சொல்கிறான், நீ வந்து ஒரு கூலிக்கு நீ சம்மதிக்கவில்லையா? உனக்கு நான் அநியாயம் பண்ணல, உன்கிட்ட பேசின டீலுக்கு உனக்கு கரெக்டாக கொடுத்துட்டேன். பிந்தி வர்றவங்களுக்கு நிறைய கொடுக்குறது அது என்னுடைய தாராளம். அதாவது நீ வன்கணனாக இருக்க, நான் தாராளமாக இருக்கிறத பற்றி உனக்கு என்ன கவலை, நான்லாம் கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. இந்த ஸ்டோரியெல்லாம் அவர் பேசும்போது என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த கிரியை செய்து ஒருத்தன் பலன் அடைகிறதுக்கு காலமெல்லாம் போராடிட்டு இருக்கிறான். ஆனால் ஒருத்தன் கிருபை கீழே, இவன் கூலியே பேசலை, லேட்டாக வந்தாங்களே இவன் கூலியே பேசலை, சார் பார்த்து ஏதாவது செய்யுங்கன்னு உள்ள வந்துட்டான், கூலி டீலிங்கே பேசலை, ஆனால் இவனுக்கு கொடுக்கப்படுகிறது. இவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காலாகாலமாக எத்தனையோ வருஷம் முயற்சி பண்ணிட்டு இருப்பான் கிரியையில். ஆனால் ஒருத்தன் ஆண்டவரேம்மா டப்புனா எல்லாம் நடந்துடும். அதாவது பிரமாணத்தில் ரொம்ப நேரம் பண்ணி கூட கிடைக்காத காரியம் கிருபையில் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாங்கிற மாதிரி, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்ங்கிற மாதிரி கிருபை உங்களுக்கு சீக்கிரமாய் சுலபமாய் எல்லாவற்றையும் கொண்டு தருகிறது. அவர்கள் செய்த கிரியைகளுக்கு கூலி பெற்றார்கள், இவர்கள் கிருபையினால் எல்லாவற்றையும் பெற்றார்கள். ஆமென். அவனுக்கு கூலி கொடுத்தாரு. அவைகளை செய்கிற மனுஷன் அவைகளால் பிழைப்பான். லேட்டாக வந்தவனுக்கு என்னங்க உங்களுக்கு இவ்வளோ? அது இவர்கள் இவருடைய தாராளத்திலே வாழ்ந்தார்கள். அவர்கள் தங்கள் கிரியையினால் வாழ்ந்தார்கள், இவர்கள் அவருடைய தாராளத்தில் வாழ்ந்தார்கள். 2 வகையான கூட்டம் இருக்குது. ஏன் உபவாசம், ஏன் கண்ணீர், எங்களுடைய பக்தி, எங்களுடைய சக்தி, நாங்கள் அதை பண்ணோம் இதை பண்ணோம். சரி பண்ணியா, ஏதோ அதுக்கு கொஞ்சம் வாங்கிக்கோங்கிறார் கூலி. நமக்கு கிடைக்கிறதுக்கு பேர் கூலி இல்லை, நம்ம வந்து தாராளத்திலிருந்து பெறுறோம். ஆமென். அவர் மனசு போல தராரு நமக்கு, நம்ம செஞ்சதுக்கு தரல. செஞ்சதுக்கு தரணும்னா லேட்டாக ஃபைன் தான் போடணும். ஆனால் இங்கே மொத்தமாக கொடுக்குறாரு. அதனால தான் சொல்கிறாரு, பிந்தினோர் முந்தினோர் ஆகிறார்கள். அப்படின்னா என்ன? கிருபையை புரிந்து கொள்கிறவர்கள் பிந்தி இருந்தாலும் முந்திருவாங்க. ஆமென். பின்னாடி வந்தாலும் முன்னாடி போயிடுவாங்க. சிலர் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, ஒரு பெரிய லைன் இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அங்கே கவுண்டரில் இருக்கிறாருன்னா அந்த ஒரு ஆள் மட்டும் தனியாக கூடுவார். பார்த்துருக்கீங்களா? நான் அனுபவிச்சிருக்கிறேன் நிறைய டைம். இப்போ நான் பேங்க் போகிறேன்னா வழக்கமாக நானும் செலான் ஃபில் பண்ணிட்டு நின்றுருக்கிறேன். நின்னா அங்கே 2 பேர் இருப்பாங்க. அப்படின்னு கேபின் கூப்பிட்டு போய் வேலையெல்லாம் முடிச்சு கையில் கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. ஃபேவர் கொஞ்சம் அநியாயமாக தான் தெரியும். புரியுதா உங்களுக்கு? தயவுங்கிறது எப்படி தான் தெரியும்? இது என்ன அநியாயமா இருக்கு, அங்க நியாயப்பிரமாண வரிசையில் நின்றுட்டு இருக்கு பாருங்க. வரிசையை உடைச்சிட்டு போய் வாங்குறத பத்தி நான் சொல்ல. நான் புரியுதா? நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா அப்படின்ட்டு போயிடுவான், அப்படி அதை சொல்ல. நான் நீங்க முண்டி அடிச்சுட்டு போறதை நான் சொல்ல. புரியுதா உங்களுக்கு? சும்மையே வரிசையில் நிற்க மாட்டேங்காங்க பிரதர், நீங்க வேற, அது சொல்ல. நான் ஃபேவர் வந்து உங்களை கூப்பிடும். ஆமென். தயவு வந்து உங்களை முன்னாடி கூப்பிடும். ஆமென். வந்து வாங்கிட்டு போ, வந்து பெற்றுக்கொள், வந்து சுதந்தரித்துக்கொள், வந்து எடுத்துக்கொள், அது உன்னுடையதா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமாங்க, நீங்க வரிசையிலிருந்து வாங்க வேண்டியது இல்லை, அப்படியே வந்து எடுத்துட்டு போயிடுறது. ஆமென். ஆமாங்க, நிறைய முறை
ஒருவருக்கும் இல்லை, இல்லை இத்தனை பெரிய கூட்டம் நின்று இருக்கும்போது நமக்கு மட்டும் தயவு. ஆமென். வயலில் போய் வேலை செய்கிறாங்க, வேலை செஞ்சவங்களுக்கெல்லாம் கூலி. ஆனால் ரூத்துக்கு மட்டும் வயல். ஏமேன். என்னங்க, வயல் அறுத்தவங்களுக்கு கூலி, வயலில் பொறுக்க போனவங்களுக்கு வயலே சொந்தம். தட் இஸ் a favor. ஆமென். பொறுக்கி கொள்ளும்படி தான் போறா, சிந்த விடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு நாள் அந்த வயலுக்கு எஜமாட்டியாக மாறுகிறாள். ஆமென். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பிலீவ் த ஃபேவர் ஆஃப் காட். மற்றவங்கெல்லாம் லேபரை நம்பினாங்க, அவங்க லேபரிங்கை நம்பினாங்க, இவ மட்டும்தான் ஃபேவர் நம்பினா. ரெண்டு காரியம் இருக்கு, ஒன்று லேபர், இன்னொன்று ஃபேவர். நீங்கள் லேபரை நம்ப போறீங்களா ஃபேவரை நம்ப போறீங்களாங்கிறத வச்சு தான் வாழ்க்கையில் எல்லா காரியமும் இருக்குது. ஆமென். I believe the favor of God. Amen. உலகம் என்ன நினைது? லேபர் லேபர். நம்ம சொல்றோம் ஃபேவர் ஃபேவர். ஆமென். அவங்க உழைப்பே உழைப்பே. நான் சொல்றேன், உழைப்பே இவ்வளவு தரும்னா தயவு எவ்வளவு தரும் யோசித்து பாருங்க. ஃபேவர் எவ்வளவு தரும் பாருங்க. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவன் ஆக்கிட்டு. ஆமென். ஆமாங்க. ஒரு அனாதியான பெண் ஒரு நாட்டுக்கே அரசி அப்படி மாறுறா. ஃபேவர். வேதம் சொல்லுகிறது, எஸ்தருக்கு எல்லார் கண்களிலும் தயவு கிடைத்தது. எல்லாம் சொல்லுங்க, தயவு. எல்லாருக்கும் இந்த பவர் ஆஃப் லேபர் தெரியுது, ஆனா அந்த பவர் ஆஃப் ஃபேவர் தெரியல. பவர் ஆஃப் லேபருங்கிறது என்ன? கஷ்டப்பட்டு செஞ்சனா அடுத்தால ஒரு படி, கஷ்டப்பட்டு அதுக்கு ஒரு படி, இப்படி போயிட்டே இருப்பீங்க. ஆனா ஃபேவர் உங்க மேல வரும்போது உங்கள் தகுதிக்கும் மேலாய், உங்களுடைய உழைப்புக்கும் மேலாய், உங்கள் முயற்சிக்கும் மேலாய் நீங்கள் உயர வைக்கப்படுவீர்கள். தட் இஸ் a favor of God. எஸ்தருக்கு எல்லார் கண்களிலும் தயவு கிடைத்தது. அவ ஒன்றும் முயற்சினால ராணி பட்டத்துக்கு ஆகல. தயவு. எல்லாம் சொல்லுங்க தயவு. எல்லாம் சொல்லுங்க ஃபேவர். இந்த கிருபையின் போதனையில் அதை பற்றி நிறைய படிக்க போகிறோம். ஃபேவர். ஃபேவர்னா என்ன? அது சிலருக்கு அநியாயமாய் தெரியும். ஆமென். ஆனால் கடவுள் சொல்றாரு, அது ஏன் இஷ்டம். அவர்கிட்ட போய், என்ன பிரதர் இப்பதான் வந்தாங்க திருநெல்வேலிக்குள்ள, அதுக்குள்ள 10 கோடியில சபை கட்டிட்டாங்க, 10,000 பேர் மெம்பரா இருக்கிறாங்க அதுக்குள்ளேயே. என்னங்க இது, 10 வருஷம் கூட அவள இவ்வளவு நடந்துச்ச. நீங்கெல்லாம் லேபர் பண்றீங்க, நாங்கெல்லாம் ஃபேவர் நம்புறோம். ஆமென். ஹல்லேலூயா. அதுல ஸ்பீடா நடக்குங்க, வேகமா நடக்கும். உழைப்பில் நடக்காதது, முயற்சியில நடக்காதது, அவருடைய தயவில் நடக்கும். ஆமென். ஏன்னா நாம அதை மேன்மை பண்றதான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த முயற்சியில வர்றாங்க பார்த்தீங்களா, அவங்க எப்பவுமே கடுகடுன்ட்டே இருப்பாங்க. சின்சியர், ஒழுக்கம், டிசிப்ளின் இருக்கிற ஆளெல்லாம் முட்டை தேவை வச்சிருவாங்க. வச்சு கொடுன்னு இருப்பாங்க. கரெக்டா அப்படி நினச்சினா இவங்க கரெக்டில் தான் எல்லாமே போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு டென்ஷனாகவே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும். ஆனால் தயவில் உன்னை பெற்றுக்கொள்றவனுக்கு டென்ஷனே கிடையாது. நானா பண்ணேன், அவர் தான் பண்ணார். அடுத்தால நானா பண்ண போறேன், அவர் தான் பண்ண போறார். ஃப்ரீயா இருப்பான், நல்லா தூங்குவான் நிம்மதியா. தந்ததும் அவரு, காப்பதும் அவரு, நடத்துவதும் அவரு, உயர்த்துவதும் அவரு, என்னை பெருக செய்பவரும் அவராகவே இருக்கிறார். அவனுக்கு பெரிய சந்தோஷம் இருக்கும் பாருங்க. இவங்களுக்கு இவனாவது எடுத்துட்டு போயிடுவானோ, திருட்டு போயிடுவானோ. ஏன்னா இவங்க உழைப்புனால வந்ததுனால, இவங்க முயற்சினால அதை காக்கிறதுக்கு போராடுறாங்க. ஒன்று சொல்றேன், எஃபோர்ட்னால வந்துச்சுன்னா வாழ்நாளெல்லாம் நீங்க எஃபோர்ட் எடுக்கணும் அதை காக்கிறதுக்கு. கிருபையினால வந்துச்சுன்னா வாழ்நாளெல்லாம் அந்த கிருபையே அதை உங்க வாழ்க்கையில பாதுகாத்து கொண்டு போக ஆரம்பிக்கும். ஆமென். அதனாலதான் கிருபையின் வழியில நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள தேவன் நம்மை அழைக்கிறார். ஆமென். இல்ல பல காரியங்கள் இருக்குது, வரும் வாரங்கள்ல இன்னும் பேச போறோம். எழுந்து நிற்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாஷா கரபலரா ரேக்லமா ஷாட்டுரஹா சேகரே பெரே பெரே ரூபஹா சேதே மந்தரோ ஷான்டிலே கரே
மல்கா போஷே கிரே ஒரு பெரிய விடுதலை உங்களுக்குள்ள நடந்துட்டு இருக்குங்க. இந்த செய்தியை நீங்க கேட்குற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நான் சொல்றேன், பெரிய டெலிவரன்ஸ் நடக்குது. கண்டம்னேஷன் உங்களை விட்டு போகும். குற்ற உணர்வுல இருந்து நீங்க வெளியே வருவீங்க. வாழ்க்கையின் பாதிப்பிலிருந்து நீங்க வெளியே வருவீங்க. கடிச்ச சர்ப்பத்தை பார்க்காதீங்க, சர்ப்பம் கடிச்ச இடத்தை பார்க்காதீங்க. எனக்காய் தொங்கின கிறிஸ்துவை பார்க்க போகிறோம். புயல் அடிச்சிட்டு இருக்குது, காத்து அடிச்சு அலைகள்லாம் கொந்தளிச்சிட்டு இருக்குது. இயேசுவை பார்க்கறான் பேதுரு. இப்ப கடல் மேல நடந்து போறான் அவனும். அவரை பார்க்கறதுனால சூப்பர் நேச்சுரல் ஆக்டிவேட் ஆகுது பாருங்க. ஆமென். அலையும் புயலும் பார்த்தான் பாருங்க, அதே கடலுக்குள்ள மூழ்கிறான். அப்ப தவறான போக்கஸ் ஒரு சூழ்நிலையில உங்களை மூழ்க அடிக்குது. சரியான போக்கஸ் ஒரு சூழ்நிலையில நடக்க வைக்குது அதுக்கு மேல. ஆமென். புரியுதுங்களா உங்களுக்கு? லுக் அண்ட் லிவ். புயலை பார்த்த போது, அலைய பார்த்த போது மூழ்கிறான். ஆனால் ஆண்டவரை பார்க்கும் பொழுது அதே அலை மேல அதே புயல் மேல நடக்கிறான். ஆமென். சூப்பர் நேச்சுரல் உங்களுக்குள்ள மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். கிறிஸ்துவை பார்க்க பார்க்க, அவரை பார்க்க பார்க்க, ஹல்லேலூயா. என் பிரச்சனை பெருசு கிடையாது, என் காயம் பெருசு கிடையாது, என் வியாதி பெருசு கிடையாது, அலைகள் பெருசு கிடையாது. என்னை அழைத்தவர் பெரியவராய் இருக்கிறார், எனக்காய் ஜீவனை கொடுத்தவர் பெரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் அவரை ஃபோக்கஸ் பண்ண போறேன், அவரை நான் பார்க்க போறேன். அவரை பார்க்க 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 எனக்கு பிழைப்பு. ஹல்லேலூயா. ரஷாகா தாராபோ ஷாகா ராபோ லாரா ரஷாதா ராபோ ஷிகெரெபெலே கெதெரே. அவர்கள் அந்த 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 உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் அந்த சுகமடைந்தது போல இன்னைக்கு சிலுவையில் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த கிறிஸ்துவை பார்க்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஹல்லேலூயா ஒரு தெய்வீக சுகம் இப்பொழுது உண்டாகிறது. உங்க மனதுல, மனசாட்சியில, சரீரத்தில், உங்கள் பொருளாதாரத்தில், உங்கள் வாழ்க்கையின் பக்கங்களில சுகமங்களுக்கு உண்டாகிறது. ஓ ரஷாடா லபரா காபோ ரஷியா கத்தாரா. ஒரு பாவம் அறியாதவர் சபிக்கப்பட்டது நியாயமா? அதே நியாயம்தான். தகுதி இல்லாத ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். ஹல்லேலூயா. குறையுள்ள ஒருவர் ஆசீர்வதிக்கப்பட முடியுமா? முடியும். ஏனென்றால் குறையற்ற ஒருவர் சபிக்கப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவர் ஒருவர் பாதிக்கப்பட முடியுமா? முடியும். ஏனென்றால் இயேசு அப்படிதான் பாதிக்கப்பட்டார். ஏன்னா கெட்ட ஒருவன் ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்பதை காட்டுவதற்காக. ஹல்லேலூயா. நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா. ஓ ரஷாந்தரே போஷே கரமான்டிலே கெரமாஷா கரபலபரபலரா. ஹல்லேலூயா. ஒரு பெரிய டெலிவரன்ஸ் இப்பொழுதே நடக்கட்டும் சுவாமி. ஒரு பெரிய விடுதலை இப்பொழுதே நடக்கட்டும் சுவாமி. ஒரு பெரிய சுகம் இப்போதே உண்டாகட்டும். ஓ கல்வாரி திருப்பீடமே, ஓ ரஷாந்த் ரபாஷே கெரே பேபே 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 பேபே. ஓ ரஷாகா ரபலபா தரபலபா. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் வல்லமையை இந்த இடத்துல நாங்கள் பேசுகிறோம் தாப்பனே. எங்களை குணமாக்க, எங்களை சுகப்படுத்த ஒரு மருந்து உண்டாகி இருக்கிறது. ராஷாகா ரபலரா. எங்களை விடுவிக்க நியாய பிரமாணங்களின் சாபங்களிலிருந்து நாங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஆசீர்வாதம் எங்க மேல வந்திருக்குது. அது எங்கள் கிரியையை சார்ந்தது அல்ல, எங்கள் கிறிஸ்துவை சார்ந்தது, எங்கள் இரட்சகரை சார்ந்தது. ஓ நல்லது மட்டும் செய்தவர் கெட்டதை அடைந்தார், கெட்டதை மட்டும் செய்த நாம் நல்லதை அடையும்படிக்கு. ஓ ஷகரபலபதிரபலபோஷியாந்தரா. ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்ச் அவர் செய்து முடித்தார், ஒரு பெரிய பரிமாற்றத்தை அவர் செய்து முடித்தார். அதனால பெற்றுக்கொள்ளுங்க. receive that grace, receive your blessings, receive your healing. ஹல்லேலூயா. நீங்கள் தகுதியானவர்கள் தான்
ஏனென்றால் உங்களுக்காக ஒருவர் மரித்தார். அவருடைய நீதி இப்பொழுது உங்களுடைய நீதியா இருக்கிறது. உங்க இடத்தை அவர் எடுத்தார், அவர் இடத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். Now you are the righteousness of God. நீங்கள் தேவ நீதியா இருக்கிறீர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட தகுதியானவரே. ஏனென்றால் இரத்தத்தால், அவருடைய செயலால் நீங்கள் தகுதியாக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் கிரியையினால் தகுதியாக்கப்படவில்லை, நீங்கள் விசுவாசத்தால் தகுதியாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவன் அவரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. ஹல்லேலூயா. எனக்கான ஒரு பலி, எனக்கான ஒரு கிரியை என்று நம்புகிற நீங்கள், ஆசீர்வாதம் தடையே இல்லை. நான் சொல்றேன், சுகம் தடையே இல்லை, விசுவாசம் தடையே இல்லை, உங்க வாழ்க்கையில நன்மையை பெறுவதற்கு தடையே இல்லை. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னாரு. இன்னைக்கு அதை நம்ப ஆரம்பிங்க. இன்று முதல் என் தலை மேல நீதியின் ஆசீர்வாதங்கள் வருகிறது. இதுவரை இல்லாத நன்மைகள் எனக்கு வருகிறது. இதுவரை இல்லாத உயர்வு, பெருக்கம், ஆனந்தம், விடுதலை, சுகம், மன்னிப்பு, மாட்சிமை எனக்கு வருகிறது. ஓ ஷாமா காத்தா ரபாட்டா லபாரபாலா. அது என் கிரியை சார்ந்தது அல்ல, அவரை சார்ந்த நன்மைகள் எனக்கு வருகிறது. ஹல்லேலூயா. இப்போமே அது உங்க மேல ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. கிருபையின் பிரவாகம் உங்க மேல இறங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலருக்கு உங்க வாழ்க்கையின் உயர்வை பார்த்தா அநியாயம் தோணும். ஆனா கடவுள் சொல்றாரு, அதுதான் என் பார்வையில நியாயம். The favor of God. கடவுளுடைய தயவு உங்க மேல வருகிறது, கடவுளுடைய பிரியம் உங்க மேல வருகிறது, கடவுளுடைய இரக்கம் உங்க மேல வருகிறது. ஹல்லேலூயா. காரணம், காரியம் இல்லாமலே உங்களுக்கு நன்மைகள் நடக்கும், உயர்வுகள் நடக்கும், மேன்மைகள் உண்டாகும். உங்களுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருந்தாலும் சரி, நீங்கள் முன்பாக அழைக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஷகரபலபா. நீங்கள் உங்கள் கிரியைக்கு கூலி பெறுகிறவர்கள் அல்ல, நீங்கள் அவர் தயவிலே எல்லாவற்றையும் பெறுகிறவர்களா இருக்கிறீர்கள். Lord, thank you Jesus. ஓ, இந்த இடத்துல ஒரு ஜாய் உண்டாயிருப்பதற்காய் நன்றி, ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாயிருப்பதற்காய் நன்றி. ஓ, ஜனங்கள் விடுவிக்கப்படுகிறதற்காய் நன்றி. எல்லா குற்ற மனசாட்சிகள் விடுதலை ஆவதற்காய் நன்றி. பாவ மன்னிப்பின் உணர்வை பெறுகிறதற்காய் நன்றி. விசுவாச ஆவியை மக்கள் பெறுகிறதற்காய் நன்றி. தேவன் பேரில் அன்பும் பாசமும் பெறுகிறபடியினால் நன்றி ஆண்டவர். Oh, we love you Jesus. Thank you Appa. Thank you Jesus. Your grace is enough, your love is enough. That is more than enough. ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது. Oh, the grace is greater than our life. என் ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது. ஆண்டவரே, உம்முடைய அளவற்ற கிருபை, கிருபையின் வார்த்தைகளை எங்கள் உள்ளங்களிலே ஊற்றினபடினால் நன்றி அப்பா. எங்கள் காயங்களை ஆற்றினபடினால் நன்றி அப்பா. எங்கள் கட்டுகளை அறுத்தபடினால் நன்றி அப்பா. நாங்கள் எங்களை பார்க்கிற விதம், தேவனை பார்க்கிற விதம் எல்லாமே எங்களுக்கு மாறுவதற்காய் நன்றி அப்பா. எங்கள் வாழ்க்கையை உங்களுடைய கிருபை மாற்றுகிறது, கிருபை உயிர்ப்பிக்கிறது. பிரமாணம் கொள்ளும், கிருபையோ உயிர்ப்பிக்கிறது. ஓ, இன்று உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஓ, வாழ்வு உண்டாகிறது, ஜீவன் உண்டாகிறது, அது பரிபூர்ணம் அடைகிறது. இங்கே இதை பார்க்கிற பிள்ளைகளுக்கும், நேரலையில் பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கும் அதே காரியத்தை நீர் செய்கிறீர். உமக்கு நன்றி. இந்த கிருபையுள்ள வசனங்களுக்கு சாட்சியாய் அற்புதங்களை, அடையாளங்களை செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். Praise God. Wow. Wow, 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 wow. Praise God. கர்த்தர் நல்லவர். Amen. Wow. தேவனுடைய அன்பை நினைச்சா எப்படி இருக்குது பாருங்க. பரலோகமே இருக்குது, லைட்டா இருக்குது, பிரைட்டா இருக்குது இந்த இடம். ஆமென். அப்படியே நிம்மதியா தூங்குங்க, சந்தோஷமா வாழுங்க. எல்லாம் உங்களை தேடி வரும், ஓடி வரும். ஆமென். பிரைஸ் காட். கர்த்தருக்கு நாம் கொடுக்கலாம், சந்தோஷத்திலிருந்து நாம் கொடுக்க போறோம். ஹல்லேலூயா. என் கிரியையெல்லாம் கடவுள் ஆசீர்வதித்தார், அதனால நான் கொடுக்க போகிறேன். ஆமென். ஐ பிலீவ் த ஃபேவர் ஆஃப் காட். ஆமென். ஆன்லைன்ல பார்க்குற பிள்ளைங்க ஆன்லைன் மூலமாய் நீங்கள் ஆஃபரிங் செலுத்தலாம் சந்தோஷத்தோடு. ஐயோ, நான் தசம் பாகலாம் கொடுக்கலன்னா கடவுள் என்னை ஆசீர்வதிக்க மாட்டாரோன்னு பயத்தில் இல்லை. நோ 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 அது மாதிரி கில்ட்டிலுக்கெல்லாம் போகாதீங்க. அதெல்லாம் அந்த வெளிப்பாடு வந்து அந்த சந்தோஷத்தில் நீங்கள் செய்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆமென். கடவுள் கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலால் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அங்கே ஆரம்பிங்க வாழ்க்கையை, கிருபையில் ஆரம்பிங்க. அப்புறம் கிருபையில் வளர வளர உங்களுக்கு தெரியும், கடவுள் பிடுங்குற கடவுள் அல்ல, கடவுள் கொடுக்கிற கடவுள்.
அது தெரிஞ்சிச்சுன்னா உங்களை அப்புறம் கொடுக்கறது வந்து யாருமே தடுக்கவே முடியாது, அப்படி கொடுத்துட்டு இருப்பீங்க. ஆமென், ஹல்லேலூயா. யார் உங்களுக்கு கொடுங்கன்னு பிரசங்கம் பண்ண வேண்டியதே கிடையாது, அது உங்க நேச்சராகவே மாறிடும். அங்க கொடுங்கிறது கட்டளை, இங்க கொடுப்பது குணம். ஆமென், கொடுப்பதே உங்க குணமாயிடும். ஆமென், ஹல்லேலூயா. அவ்விதமான கொடுத்தலை தான் நாம் செய்ய இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ கர்த்தருக்கே நாம் கொடுக்கலாம். கையில் எடுத்துக்கோங்க, பிளஸ் பண்ணி தகப்பனே இந்த நாளில், ஓ தேங்க்யூ லார்ட், கிருபையினால தான் நாங்கள் ஐஸ்வர்யவன் ஆகிறோம். கிறிஸ்து எங்களுக்காய் சாபமானார், நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுறோம். அதுக்கப்புறம் அவங்க ஃபினான்ஸே வேற மாதிரி இருக்கும். கிருபையின் ஐஸ்வர்யத்தை அவங்க பார்ப்பாங்க, ஃபேவர்னால் வர்ற உயர்வை அவங்க பார்ப்பாங்க. எஸ் லார்ட். இன்றைக்கு ஒருவேளை கடனில் இருக்கலாம், ஒருவேளை பொருளாதாரத்தில் பாதிப்புக்கப்பட்ட நிலையில் இருக்கலாம். இந்த நாளில் உங்களை நோக்கி பார்ப்பதால் சுகம் உங்களுக்கு வருவதற்காய் நன்றி. நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் விதைக்கிறோம். என் தேவன் தாமே இதை பெருகச் செய்வீராக, இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நாம் கொடுக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென்.